ரஜினிகாந்த் இது எந்த இடத்துல சும்மா இதுல ஓட்டு வாங்குறதுக்கு ஐயா சாமி நாங்க இது எப்படி முடிக்கணும்? ஆமா பெரிய இவர் வந்து 2 நாட்டு இது வந்து இவர் வந்து பஞ்சாயத்து பண்ணி இது பண்ண போறாரு. நான் என்ன கேக்குறேன், ஆரம்பிச்சு வச்சா மன்னிப்பு கேட்கணும். அதை மன்னிப்பு கேட்டு போக சொல்லுது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஓப்பனா ஒரு அறிக்கை, என்னுடைய ரசிகர்கள் செய்த காரணத்துக்காக நான் தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். ரஜினிகாந்த் ரசிகர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்குவோம். ஒரு அறிக்கை நீ சொல்ற கேக்குறியா? அவனை மன்னிப்பு கேட்க சொல்ல, நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவனை மன்னிப்பு கேட்க சொல்ல, அவனை நிறுத்த சொல். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். அண்ணாத்த டைம்ல உட்காந்துக்கிட்டு ஆரம்பிச்சு உட்காந்து தலைவர் படத்தை டிகிரேட் பண்ணால அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். கபிலன் என்னடா நான் சொல்றேன். இருங்க நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். கார்த்திக், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். தலைவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார்ல, அதுக்கும் விஜய்க்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சா? இல்ல உன்கிட்ட எனக்கே உன்கிட்ட கேள்வி இருக்கு. எல்லாம் பேச முடியாது. எங்க பேரு எனக்கு ராணா மட்டும் தான் வேணும். ராணா நீங்க மட்டும் பேசுங்க ராணா. ஆமா ராணா. கார்த்திக் அதுக்கப்புறம் போவாங்க. Kingsley, Kabilin is a host. Kingsley is a co-host. அவங்கள மீறி தான் என்கிட்ட வரணும். கேட்கலாமா? அது வந்து வேலிட் கொஸ்டின், அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். கிங்ஸ்லி கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா இதுல மெயின் அந்த சொல்லுங்க. நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கேளுங்க ப்ரோ. தலைவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்ப ஆமா விஜய்க்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சா? இல்ல அப்புறம் எதுக்கு உங்களோட இப்ப இருக்கிற ஸ்போக்ஸ் பர்சன் ராம்குமார் ட்வீட் போட்டான்? இல்லடா ஒரு 2 பேர் ட்வீட் போடுறதா அதெல்லாம் நீங்க ஒரு அதெல்லாம் அரசியல சாதாரண உங்க வயசு என்ன சொன்னீங்க? 33. என்ன சொன்னீங்க? 33 என் வயசு. சரி ஓகே. நீங்க முதல்ல 33 வரையும் பேசல. நான் சொல்றேன், கிங்ஸ்லிக்கு பதில் சொல்றேன். அப்படி ஒன்றும் இல்லனா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஓட்டு போடுறது இல்ல தமிழ்நாட்டுக்கு. யாரு ஓட்டு போடுறது இல்ல? நீ தமிழ்நாட்டுக்கு வீட்டுக்கே ஓட்டு போடுறது இல்ல சூஷாட்டு. அப்ப வெளிநாட்டுல இருக்கிற விஜய் வெளிநாட்டுல லண்டன்ல ஒரு நிமிஷம்ப்பா, கனடால இருக்கிறவங்க ஓட்டு போட முடியாது. அப்ப லண்டன்ல போயிட்டு அடிக்கடி போயிட்டு வரவங்களும் ஓட்டு போட முடியாது தானே? என்னப்பா கரெக்ட் தானே? வாசம் தானே நான் சொல்றது? ஆக்சுவலி அரசியல நிக்க முடியாது அப்படின்னா நான் என்ன கனடியன் சிட்டிசன் தான் நான் சொன்னேன் இல்லையே. நான் என்ன இந்தியன் சிட்டிசன் தான். நான் வந்து ஓட்டு எல்லாம் போட்டிருக்கேன். நான் எனக்குலாம் ஓட்டு உரிமை இருக்கு. அதெல்லாம் நீங்க உங்களுக்கு அது விட்டுருங்களேன். நீங்க மறுபடியும் டைவர்ட் ஆகி போறீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திருநெல்வேலிக்காரன் அப்ப கருத்தியல பேசுவோமா? ஏடிஎம்கே டிஎம்கே பத்தி கருத்தியல பேசுவோமா? கருத்து பேசுவோம். ஏடிஎம்கே டிஎம்கே கிங்ஸ்லி கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. அதுக்கு ஒரு நிமிஷம் கிங்ஸ்லி அண்ணன் கருத்தோட கருத்திலோட முத சொல்லிருக்காரா? சொன்னால புரிஞ்சுக்க. கருத்திலோட முத சொல்லிருக்காரு அண்ணன். கருத்தோட முத சொல்லிருக்காரு, புரிஞ்சுக்க. ஒரு சிம்பிள் ஆன்சர் தான் என்கிட்ட இருக்கு. சொல்டா டாவா சொன்னீங்க. இருக்கட்டும் விட்டுருங்க. அது இல்ல we are attempting. நீங்க ஓட்டு போடுங்கன்னு நான் கேக்குறேன். 12th சரி நீ கேளு கிங்ஸ்லி. இன்னும் டென்ஷன் ஆயிடும். அப்புறம் என்ன டாப் போட்டு கூப்பிடுவான். இதுக்கு இல்ல கார்த்திக், நீங்க சொன்னீங்க விஜய்க்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு ராம்குமார் ட்வீட் போட்டான்? அதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். தளபதி பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு விஷயம் சொல்லுங்க. ஓகே நான் வரேன். ஓகேவா? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் கேள்விக்கு பதில் சொல்றேன். ஓகேவா? என்னன்னா தளபதி விஜய் இதுக்கப்புறம் 55 வருஷமா 2 கட்சி தான் ஆண்டிருக்காங்க. இப்போ ஒரு தளபதி விஜய்னு வர்றாரு. உங்களால ட்ரை பண்ணா பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். இட்ஸ் a ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஒருத்தர் நீங்க வந்து பாலிடிக்ஸ்ல ஒரு டஸ்ட். ஓகேவா? பாலிடிக்ஸ் நாலேஜ் எப்படி தெரியுமா இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஓகேவா?
நீங்க அது 50 வருஷம் எல்லாம் கிடையாது. இது பெரிய சரித்திரமே இருக்கு. பேசுறதுக்கு உங்களுக்கு முதல்ல வயசும் பத்தாது, அனுபவம் பத்தாது. அனந்த் சார் இருங்க, லெட் ஹிம் ஃபினிஷ், லெட் ஹிம் கம்ப்ளீட். ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் இன்டர்வ் பண்றீங்க? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, அவனை பேச விடுங்க, அந்த பையனை பேச விடுங்க. பேசுப்பா, நீ பேசுப்பா. அதுக்கப்புறம் ஒருத்தன் வரான், உள்ள முடிஞ்ச நீங்களாம் சத்தியமா ஓட்டு போட தேவையில்லடா டேய், அசிங்கமா பேசிருவேன், வார்த்தை வந்து விட வேணாம்னு சொல்லிட்டு ஒரு கண்ணியமா பேசுறேன். ஓகேவா? நான் வந்து தான் பேசுறேன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கேன். ஓகே, கம்முன்னு இருக்கு. நீங்க ஓடிடு. இன்ஃபேக்ட் நான் வேற மாதிரி வார்த்தை கம்முன்னு இருக்கு. கேட்ட கேள்விக்கு பதில்ப்பா. அதுக்கப்புறம் அடுத்த சொல்லு. யாரு ஓட்டு போட வேணாம்? நானா? நீங்களா கபிலா? எனக்கு வந்து கிங்ஸ்லிக்கு வந்து கண்டிப்பா அவன் ஃபாரின் ஓட்டு, அவன் ஓட்டு நீ ஓட்டே தேவையில்லைன்றேன். அவனா நல்லவன், நீ கேடு கட்டவன்டா. ஓகேவா? சரி, நான் ஏன் ஓட்டு போடக்கூடாது? ஏன் கருத்து நான் ஏன் ஓட்டு போடக்கூடாது? ஏன்? நீதான் சொல்லிட்டிய டேய், நீ வாழ்க்கை கேடு கட்ட, அதாவது நீ வாழறது யார் தெரியுமா? ஆன்டி விஜய் ஃபேன்டா. விஜயே பிடிக்காது அப்படின்னு வாழ்ற ஆள் நீ எப்படி உங்ககிட்ட பேச முடியும்? உங்ககிட்ட சொல்லு. கருத்து ரீதியா பேச முடியும் அவங்ககிட்ட. அவங்ககிட்ட கருத்து ரீதியா பேச முடியும். மெம்பர்ஸை சேர்க்கணும், அதுக்கப்புறம் கேண்டிடேட் லிஸ்ட் சொல்லணும், அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஓட்டு. இது ஓகே. முதல்ல தோண்டணும், அப்புறம் கட்டணும். பேசினா சிரிப்பிஞ்சிரும். கம்முன்னு இரு. அது எப்படி யார் ஸ்பேஸ்ல வந்து நீ என்ன பேசிட்டு இருக்க தம்பி? முதல்ல தோண்டணும், அப்புறம் கட்டணும். விட்டுருங்கக்கா பேசணும். என்னப்பா நீ கேள்வி கேக்குற? ஒரு கேள்வி கூட பதில் வரலையே. நீ ஓட்டு போடாத ரீசன், விஜய்க்கு ஏன் ஓட்டு போட மாட்டேன் அது மட்டும் சொல்லு, ரீசன் சொல்லு. அதான் முதல்ல தோண்டணும். இல்ல ஏன்னா நான் வந்துட்டு புரட்சி தளபதி விஷாலுக்கு ஓட்டு போட போறேன். அவர் தான் சிஎம் ஆக போறாரு. புரட்சி தளபதி விஷால்? நானும் மதுரைக்காரன் தான்டா. கபிலன் எல்லா ஃபேக் பாக்ஸ் ஆபீஸுக்கு உண்மையான பாக்ஸ் ஆபீஸ் சொன்னா நான் ஓட்டு போட சான்ஸ் இருக்கு. வாக்குமூலம் பாக்ஸ் ஆபீஸ் எல்லாத்தையும் ஒத்துக்கோங்க. இல்ல எனக்கு ஓட்டு கேளுங்க. ரெண்டுல ஏதாவது ஓட்டு பத்தி பேசுவோம். எனக்கு மனசு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. என்ன வந்து ஓட்டே போட வேணாம்னு சொல்லிட்டாப்புல. நான் ஓட்டு போடலாம், தளபதிக்காக ஓட்டு போடலாம், ஓட்டு போட்டு பிரச்சாரம் பண்ணலாம். நானும் ஓட்டு போடலான்னு இருந்தேங்க. நானும் ஆக்சுவலா மனசு மாதிரி நேற்று நம்ம ஓட்டு போடலான்னு பேசணும்ல. எனக்கு வேறதான் வேண்டாம். இவரு பேசுற பேச்ச பார்த்தா ஓட்டு போட மனசே வர மாட்டேங்குது. நான் இங்க பாத்துக்கிறேன் குரூப்ல. ஏங்க ஓவர்சீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் மரியாதை கிடையாதுங்க. நான் வந்து நம்ம இதுல என்ன பிரச்சனை, நான் விஜய் வந்து வரலாம்னு நினைச்சேன். நீங்க விஜய் வரணும்னா இவ்வளவு வச்சுனே எனக்கு தெரியாதுடா. அடி விஜய் நல்லதானே பண்ணாரு. அவரா நல்லது பண்ணாருப்பா, அதை சொல்லிட்டு போட்டு போயிருக்காரு. விஜய் நல்லது என்ன பண்றாருன்னு மட்டும் சொல்லிட்டு போயிருக்கேன். தயவுசெய்து அது மட்டும் வரல. அதான் நமக்கு செஞ்ச ஒரே நல்லது. மரியாதையா பேசுற டேய், உனக்கு தான் பேச தெரியுமாடா டேய்? எங்களுக்கும் தெரியும்டா டேய். விஜய் ஃபேன், மிஸ்டர் விஜய் ஃபேன், உங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சார்ல, அதோட கட்சி பேரு போகுது. அது ஏற்கனவே இன்னொருத்தர் கட்சி பேராமே அது. ஐயோ, அதுலயே கன்ஃபியூஷனா? ஆமா ஆமா, தமிழர் வாழ்வுரிமை கட்சி டிவிகே. டோல்கேட் வேல்முருகன். யூ மீன் டோல்கேட் வேல்முருகன்? ஆமா 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 ஆமா, அவர்தான் டிவிகே. ஐயோ, கட்சி பேர் மாற போகுது. ஓகே கிங்ஸ்லி, கோ ஹெட். நீங்க ஏதாவது क्वेश्चंस அவர் கிங்ஸ்லி சார், நீங்க அவர் கார்த்திக் சார் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். அவர் கார்த்திக் வந்துட்டு அவருன்னு சொன்னது விஜய் என்னையா சொன்னாரு. அவன் என்ன போடா வாடான்ற ரேஞ்சுக்கு போயிட்டான். எனக்கு ஓட்டு உரிமை இல்லைன்றான் அவன். அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அவன் என்ன அவளோட அறிவு அவ்வளவுதான். அவளோட அறிவு அவ்வளவுதான். ஒற்று சொல்லுங்க. இல்ல ஓட்டு வேணாங்கிற அப்படி, அப்புறம் அடுத்த செகண்டே வந்து விஜய்க்கு ஏன் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு கேக்குற அப்படி. இல்ல எனக்கு புரியல. ஆக்சுவலா நானும் ஓட்டு ராம்குமார் பர்சனல் ஐடி அவர் இஷ்டத்துக்கு அவர் பேசுறாருன்னா, அதே மாதிரி கபிலனும் பர்சனல் ஐடி அவர் இஷ்டத்துக்கு அவர் பேசுவாரு. அது ஏன் உங்களுக்கு வலிக்குது? உங்களுக்கு ஏன் குத்துது?
சரண்யா மேடம் நாங்க பண்ண தப்பு தான் சொல்லிட்டு தான் கேட்டேன். ஓகேவா? தப்புன்னா என்னென்ன பண்ணீங்க? யாரு அதை ஆமா. என்னென்ன ஆரம்பிச்சாங்களோ பண்ணீங்க? ஒண்ணு ரெண்டு யாரு சொல்லுங்க. அந்த கால தப்ப காமெடியா இருங்க இருந்தது. திட்டுருமா? யாரு ஒரு தப்ப ஆரம்பிச்சாங்களோ அவங்க மன்னிப்பு கேட்கணும். அவங்க ஐயோ, எல்லாம் மன்னிப்பு கேட்டா அதுதான் நாங்களும் நாங்க மன்னிப்பு சொல்றோம் கேட்கறோம். மேடம். இது மாத்தி மாத்தி தப்பு ஆரம்பிச்சா லைஃபே வந்து அதெல்லாம் இதுவாயிடுங்க. நீங்க அங்க பேசிக்கோங்க. இந்த டைலாக டேய் அதெல்லாம் விடுறா, இங்க எவன்டா ஓட்டு போடுறான் எடுத்துட்டு போய் நமக்கு? தப்பு உங்க மேடம். குரூப்ல பேசுங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் நம்ம மாறணும் நீங்க லைஃப்ல. பேசாதீங்க. இப்ப டேய், நீங்க சொல்லு, சொல்ற இது நியாயம் என்ன? வந்து அப்படியே போயிட்டே இது இருக்கு. என்ன? சப்போர்ட் நீ போடா கிளம்புடா, ஓட்டு போட முடியாதுடா. இருங்க அடே, அசோக் சார், இல்ல இருங்க. இல்ல இவன் நான் அசோக் சார். வந்துட்டு என்ன பேச அவங்க விடுங்க கிட்ட பேச, கொஞ்சம். இவங்க கிட்ட பேச. இல்ல இல்ல அச்சா இருங்க சார், ஒரு அதெல்லாம் நிமிஷம். டெமோக்ரஸி. அது பேசட்டும் என்ன என்டர்டைன்மெண்ட்ல கை என்னை வைக்கிறீங்க? பேச விடுங்க ஒரு நிமிஷம். நியாயமான வார்த்தை இப்படியே போய்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவு என்னன்ட்டு இந்த டயலாக் அப்படியே எடுத்துக்கிட்டு போய் உங்க குரூப்ல பேசுங்க. அவங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்கட்டும், நாங்களும் மன்னிப்பு கேட்கறோம். முடிஞ்சது அதோட. இல்லக்கா இது இதுதான் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை எப்படி எல்லாரும் மன்னிக்கணும்னு சொல்லியாச்சு. ஆசைப்படுறீங்க அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எப்படி நீங்க என்னது? ஆசைப்படுறீங்க? எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கார்த்திக் மன்னிப்பு எல்லாரும் ஸ்பேஸ் போட்டு எல்லாரும் இது ஐயா, வரைக்கும் அம்மா. ரஜினிய இல்ல வந்து இல்ல எப்படின்றத நான் இல்ல எப்படின்னு கேட்டாப்ல நான் சொல்றேன். ஐயா, அம்மா, ரஜினி ரசிகர்களே, தலைவரே, சூப்பர் ஸ்டார் அவர்களே, நாங்க எங்களுடைய தலைவர் வந்து மன்னிப்பு கேட்கறதுனால நாங்க உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஐயா, அம்மா, இதெல்லாம் மறந்துட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க அம்மா அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும். அவ்வளவுதான். கார்த்திக், நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. ஆனா வந்துட்டு சரி இதெல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னு வச்சிருப்போம். இல்ல கிங்ஸ்லி நீங்க கன்ஸ்ட்ரக்டிவ் நாங்க எப்படி மன்னிப்பு பண்ணணுங்கிறது ஒரு தெளிவா ஏங்க சொன்னாதான் எங்களுக்கு ஏங்க நீங்க எதுக்குங்க பண்ணணும்? நீங்க தான் எல்லாருக்கும் மேல டாப்ல இருக்கீங்கல்ல, உங்களுக்கு தான் அதிக பலம், அதிக ரெக்கார்டு எல்லாமே இருக்கே. அப்புறம் இவங்க ஓட்டுல எதுக்கு உங்களுக்கு தேவை? முதல்ல அதை சொல்லுங்க. நீங்க தான் எல்லாத்தையும் டாப் போயிட்டீங்கல்ல. வச்சு பண்ண முடியாது. யூடியூப்ல லைக்ஸ் இருக்கு, பாக்ஸ் ஆபீஸ்ல ஜாஸ்தி இருக்கு, எல்லாத்தையுமே நீங்க தானே. அப்புறம் எதுக்கு இவங்க ஓட்டு உங்களுக்கு தேவை சொல்லுங்க? நீங்க தான் டாப்னு இருக்கும்போது நீங்க தான், ஆமா நீங்க தான் இப்ப டாப்ல இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு மத்தவங்க ஓட்டு முக்கியம்? அதான் தேவையில்ல, ஆல்ரெடி அடிச்சு நொறுக்கியாச்சு. உங்களுக்கு சப்போர்ட்டே தேவையில்ல. ஜனவரி 24ஆம் தேதி கார்த்திக் தம்பி, ஜனவரி 24ஆம் தேதி நீ என்ன கார்த்திக் நீங்க சீரியஸா தான் பேசுறீங்களா இல்ல ஸ்கூப் பண்றீங்களா? எனக்கு என்னமோ சர்க்காசம் மாதிரிதான் இருக்கு. எப்பா ஒரு செகண்ட் இந்த ஸ்பேஸ் இவரு ஸ்பேஸ் நம்ம என்ன போட்டிருக்காரு ஸ்பேஸ் படத்துன்னு சொல்லிட்டு போட்டுருக்கீங்க நீங்க. சரி கார்த்திக் தம்பி, மேல அந்த ட்வீட் போட்டது நீங்க தானே தம்பி? கார்த்திக் சார், கார்த்திக் சார் எவ்வளவு லாஜிக்கல் பாயிண்ட்ஸ் பேசுறேன். எஸ் கார்த்திக் சார், நீங்க மேல போட்டிருக்கிறது நீங்க தானே ஷேர் பண்ணீங்க. கார்த்திக் சார், கார்த்திக் சார் இருங்க, நீங்க தண்ணி குடிச்சு வாங்க சரண்யா மேடம். கார்த்திக் சார் மேல ஷேர் பண்ணி இருக்கிற ட்வீட் உங்க ட்வீட் தானே கார்த்திக் சார்? அதை விட அதை நாங்க பாத்துக்க சொல்லு. அது நாங்க தான் பாக்குறோம், அதான் ஊர் பாக்குது, நீங்க ஒரு பாத்துங்கன்றேன். சொல்டா இப்ப வேற ஏதாவது பாயிண்ட் சொல்லு. வேற பாயிண்டா? மேல இருக்கிற அந்த பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட் முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க சார். அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்பதான் போட்டிருக்கீங்க, அத சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். உங்க ட்வீட்டுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எப்பறா நீ நார்மல் டெலிவரியா நினைச்சீங்கடா? காட்ட மாட்டேங்குது. டேய் கார்த்திக் நீங்க உண்மையாலுமே விஜய் சார் ஃபேனா இல்ல ஸ்பூஃப் அந்த மாதிரி? ஒரிஜினல் பிளட், எங்க ரத்தம் ஒரிஜினல் பிளட், இது ஏன் பிளட் அப்படிதான் இருக்கும். இல்ல அப்படி இல்ல அவர் பேசுறது கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. கார்த்திக் ப்ரோ, ஃபைனலி ஒரு உங்களுக்கு சீரியஸா ஒரு விஷயம் கேக்குறேன் கார்த்திக் ப்ரோ. கிங்ஸ்ல கடிச்சு போடுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் எல்லாம் பேசுனீங்க. கார்த்திக் ப்ரோ என்ன மட்டும் ஏன் கார்த்திக் ப்ரோ ஓட்டு போட வேணாம்னு சொன்னீங்க? மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரையும் ஓட்டு போடலாம், நான் மட்டும் நான் நாட் எலிஜிபிளா? வெற்றி தியேட்டர் கண்ணமடி வந்து போகும்ல. ஓஹோ, வெற்றி தியேட்டர் நான் இல்லையா? அதுக்கு பதில் சொல்லலாமா? அப்வியஸா சொல்லுங்க. என்ன அபியூஸ் பண்ணாம சொல்லணும். அபியூஸ் பண்ணாம சொல்லணும். உனக்கு முதல்ல பதில் சொல்ல தெரியுமா? உனக்கு முதல்ல பதில் சொல்ல முதல்ல தெரியுமா? உனக்கு பேச விட்டாதானே முதல்ல பதில் சொல்ல தெரியுமா? அது சொல்லு முதல்ல. நான் 3 கேள்வி கேட்கிறேன். 3 கேள்வி உனக்கு பதில் சொல்ல தெரியுமா முதல்ல? சொல்லு. நான் ஜிப்சி பேசுறேன்.
ராணாவா நான் கேட்ட பேசுறேன். கேள்விக்கு இங்க பதில் வந்து வரல. வந்ததுல நான் கேட்டதுக்கு பதில் வரல. வந்ததுல இருந்து கேட்டதுக்கு உளறிட்டு பதில் இருக்க. வரல. நாளைக்கு போய் என்னமா சொல்லுவ நீ? நேத்து நான் போயிட்டு ஒரு ஸ்பேஸ்ல எல்லாரையும் அடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லுவேன், அழுதுட்டு வந்தத. அத முத கபிலனை விட்டு திருத்திக்கோ. கலாச்சிட்டேன். கபிலனை கலாச்சிட்டு வந்துட்டேன். கபிலன் ஸ்பேஸ்ல உள்ள போயிட்டு கொம்ப வாயிலேயே பல்ல புடுங்கி இடிச்சுட்டு வந்துட்டேன். பாத்துக்க பல்லு தேப்பேர் என் கழுத்துல தான் தொங்குது அப்படின்பீங்க. உனக்கு அடிக்கிறதுக்கும் அழுகுறதுக்குமே வித்தியாசம் தெரியல. இதுல சமாதானம் பேசுறதுக்கு அனுப்பின ஆளை பாக்கலையா முதல்ல? எப்பா ஐயா பண்ணு. சிச்சி ஐயா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க ஐயா, எங்களுக்கு ஓட்டு போடுங்கய்யா ஐயா. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 எலெக்ஷன்ல 234 தொகுதியான்னு தெரியல, 237 தொகுதியான்னு தெரியல, 236 தொகுதியான்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு தொகுதியில ஓட்டு போட்டுருங்க ஐயா, ரஜினி ரசிகர்கள் ஐயா மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு ஏதாவது மன்னிப்பு கேட்டா வாய்ப்பு பாப்போம் பாப்போம் பாப்போம். என்ன அதுவும் வில்லு தான் கேட்கணும், அம்பு கேட்க கூடாது. ஒன்னே ஒண்ணு மட்டும் என்னங்க, எங்களால ப்ராமிஸ் பண்ண முடியாது, நாங்க அபீஸ் பண்ண மாட்டோம், கொஸ்டின் கேட்டுட்டே இருப்போம், அது மட்டும் வச்சுக்கோ. அபீஸ் பண்ண மாட்டோம், ஓட் போட வேணாம்னு சொல்லிட்டீங்க. கபிலனை வந்து ஓட் போட வேணாம்னு சொல்லிட்டீங்க. கபிலனோட சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் அந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் கபிலன் மேல பாசம் இருக்கும். அவங்களோட ஓட்டு வேணாம். சிட்டிசன் இல்லன்னு சொல்றான் அவன். அவரு சிட்டிசன் இல்லடா, என்ன மனசுனே இல்லடா. ராணா ப்ரோ உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க. क्वेश्चन என்ன? இல்ல அதான் கேட்டேன்ல. இப்போ கபிலனை தெரிஞ்சவங்க கிங்ஸ்லியே தெரிஞ்சவங்க கூட ஓட் பண்ண கூடாதா இல்ல எப்படி? என்ன பிரச்சனை? அதுக்கு மட்டும் நீங்க வந்து திருப்பி வாங்க, திருப்பி क्वेश्चन கேளுங்க. ஆமாப்பா, அவ்வளவுதான். நீங்க வந்து எங்களையும் வந்து டீச்சர்ஸ் யாரு இவ்வளவு क्वेश्चन கேட்டது விருப்பம் ஒண்ணு. நாங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவன் யாவ தெரியுமா? ஒரு நிமிஷம், நேரின் விருப்பம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு டிஎம்ல, யோ நான் 6 மணிக்கு நான் வந்து ஒரு ஆப் சாப்பிட்டேன், எனக்கு ஃபுல்லா இறங்கிடுச்சு, கூட கிடையாது, நான் எங்கேயா போறது? கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, 15 பேர் வருவானுங்க மினிமம். எதுக்கு 15 பேர் வந்து என்ன கும்மி அடிக்க போறானுங்க, திட்டுவானுங்க, கதறுவானுங்க, அப்புறம் நாளைக்கு போய் அடிச்சுட்டோம் அப்படிங்குவாங்க. நான் ஜெனுவனா கேள்வி கேட்டேன். இன்னைக்கு பஞ்சாதி படம் ஓடுது, எங்கயா படம்? எங்கயா படம்? மூவி நேம் வாட்? மூவி நேம் எங்க இருக்கு? மூவி க்ரோலயா இருக்கு. உங்களுக்கு படம் எல்லாம் என்னயா பேசுறீங்க? தெரியலப்பா, தெரியல கிங்ஸ்லி. படம் பேர்னையா? நீ சாப்பிட்ட சரக்கு பேர் மட்டும் சொல்லுப்பா. நீ சாப்பிட்ட சரக்கு பேர் மட்டும் சொல்லு ப்ளீஸ். இல்ல நீங்க என்ன சரக்கு அடிச்சுட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. 400 ரூபா சரக்குனா ஒரு குவார்டர் நான் அடிப்பேன், அப்படிதான். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஜாக் டேனியல்ஸ் அடிப்பாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? மாஸ்டர் படத்துல அடிச்ச ஜாக் டேனியல்ஸ் அடிப்பாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல இவன் அந்த கார்த்திக் ரவிவர்மா மாதிரி டெய்லி 1000 ரூபாய் குடிப்பாரு. இல்ல விஜய் சுந்தர் மாதிரி 2.0, விஜய் சுந்தர் 2.0. சரி நீ எவ்வளவுக்குன்னா குடுறா, எப்படின்னாடா சொல்றான். கார்த்திக் கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்லணும், அது இல்ல. சரி உங்களுக்கு கமல் மாதிரி இப்ப சொன்னா ஓகே, பைனரியா பதில் சொல்லுங்க. எஸ் ஆர் நோ கேக்குறேன். ஜெயிலர்லாம் லியோ வந்து தூக்கி சாப்பிட்டாச்சுங்க, ஆனா இருந்தாலும் உங்க ஓட்டு எங்களுக்கு வேணுங்க. அது எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கான்செப்ட் எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்ககிட்ட தான் மெஜாரிட்டி இருக்கேடா, எதுக்குடா மத்த ஓட்டு உங்களுக்கு தேவைன்னு நான் கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறத போல. அதான் 10 கோடி மக்கள் உள்ள ஜாயின் பண்ணிடுவாங்கல்ல. சரி அப்படி இல்ல ப்ரோ, அது இந்த லியோக்கு இந்த கர்நாடகால கொஞ்சம் பேர் படம் பார்க்க போனாங்களே, அவனுங்களையும் சேர்த்துட்டானுங்க. பாப்புலேஷன்ல எல்லாத்தையும் சேர்த்து 10 கோடி ஆக்கிட்டானுங்க அவனுங்க. சர்வே எடுத்திருக்காங்க போல. இன்னைக்கு தான் புரியுது அசோக் சார் சர்வே எல்லாம் வேலையெல்லாம் பார்த்துருக்காரு.
வேற யாராவது இந்த நீங்க லிஸ்ட்ல வச்சிருக்கீங்களா கபில மாதிரி வேற யாராவது ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல யாராவது ரஜினி ரசிகர் உங்க ஓட்டுலாம் தேவையில்லப்பா நீங்க இல்லாமே இங்க வந்து உங்க படம் ஒன்னா கூட நாங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கிறீங்க கார்த்திக் ப்ரோ? எது எது ஓடி இருக்கோ அதெல்லாம் இவனுங்க கணக்குல சேர்த்துப்பானுங்க. ஓடாத படம்லாம் வராது இவனுக்கு. ஓடினதுன்னா ப்ரொடியூசர் மட்டும்தான். ஓடினதுன்னா ப்ரொடியூசர் மட்டும்தான். அப்ப அதனாலதான் வேட்டைக்காரல வச்சாங்களா ஓடு 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 வர்றான் பாரு வேட்டைக்காரன். இல்ல லால் சலாம் பத்தி இத்தனை பேர் இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஸ்டேட்டஸ் அந்த இந்த ஸ்பேஸ் பேரும் ஸ்பேஸ்லயே பேர் இருக்கு, பேர் தெரிலங்கிறீங்களே. அப்போ பிரச்சனை யாருகிட்ட சொல்லுங்க? யாருக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா? இல்லறானா படத்துக்கு ஏத்த இதுதான் இங்கேயே நடந்துட்டு இருக்கு. சரி இருங்க, அந்த பையன் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கான் போல. தம்பி கார்த்திக் ப்ரோ, கபிலன் பேசுறேன். உங்களுடைய ஃபேவரட் ஐடி ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டு வந்த மாதிரி தான் இருக்காரு. உங்க ஃபேவரட் ஐடி கபிலன் பேசுறேன். ஹலோ. இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன் கார்த்திக், இந்த மாதிரி ஒரு விஜய் ஃபேன் ஸ்பேஸ்ல போய் உட்காந்து நீங்க வந்து இவ்வளவு நேரம் வந்து காமா இருக்க முடியுமா உங்களால? சொல்றேன் அப்படியே வாந்தி எடுத்து உழப்பி விட்டு எனக்கு உண்மையிலுமே இன்னைக்கு எனக்கு நான் எப்படி திரும்ப என்னன்னு உணர்ந்தேன். எஸ்.ஜே. சூர்யா ஸ்பைடர் படத்துல இருக்கிற எஸ்.ஜே. சூர்யா மாதிரி நான் உணர்ந்தேன். அப்படியே காது முழுக்க அப்படியே தென்வெந்து பாய்தி காது இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே சொர்க்கமா வந்து ஊத்துனுச்சு என் காதுல. இல்ல சத்தியமா இப்படி ஒரு சம்பவம் இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை கார்த்திக். நல்ல நல்ல வேலை பார்த்தீங்க. தரமான சம்பவம் தான். ரொம்ப நாள் 8 வாரத்துக்கு பேசலாம் கார்த்திக் இதை வச்சுக்கிட்டு. சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்திருக்கீங்க. சத்தியமா அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளைக்கே இவ்வளவு அடின்னா அடி அடி வாங்க. அதாவது வந்து கேடு கெட்ட திவுடைய பையனை நீ தான்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். No bad words, you know this is wrong, you know only good word, no bad words. So டேய் மரியாதை இல்ல நீங்க எல்லாம் ஒண்ணுமே அவ என்ன வேணாலும் பேசட்டும், வன்மத்தை கக்கிட்டே இருப்பேன் நானு. சீன்ஸ் இருந்தாலும் நீங்க ஜிப்சி மேல வன்மத்தை இருக்கலாம். ஜிப்சி யாரு ஃபேனு இல்ல இங்க யாரு ஃபேனு அப்படின்னு சொல்லி அவங்கள அபியூஸ் பண்ணா அது நாளைக்கு உங்களால உங்களுடைய இதுக்கு பாதிக்கப்படும். கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க தம்பி. கீழே இருக்கிறவங்க லிசன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பாத்துக்கு தம்பி, இடம் ஏவல் பொருள் பார்த்து வார்த்தையை விடணும். வார்த்தையை கோவத்துல அள்ளினா அள்ள முடியாது. நீங்க என்ன உங்க புத்திய காமிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஏங்க ஓவர்சீஸ் ஓட்டு, அப்புறம் அஜித் ஃபேன்ஸ் ஓட்டு, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு எங்கள் ரஜினி ஓட்டு மட்டும் தான் தேவை. அதுவும் இந்தியாவில் இருக்கிற ரஜினி ஓட்டு மட்டும் தான் தேவை. அவங்களுக்கு மட்டும் தான். சாரி, கரெக்டா? இல்ல அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. மேபி அடுத்தடுத்து உங்களுக்கு வருவாங்க. என்ன மெனு எப்படி போயிடுவாங்க? இட்லி, தோசை, பொங்கல், பூரி என்னோட ஸ்டாண்ட சொல்றேன். அந்த தலையே வந்து என் கையை எடுத்து ஒரு ஓட்டை போட்டா கூட அடுத்த செகண்ட் என் கையை வெட்டிடுவேன் நானு. கார்த்திக் ஏன் கார்த்திக் ஏன் இதனால இவ்வளவு டென்ஷன் ஆகி ஏன் இந்த கோவத்தின் வெளிப்பாடு என்ன? எதனால கார்த்திக் நீங்க ஏன் இந்த அளவு கோவமா மாறினீங்க கார்த்திக்? நம்ம பேசணும்னு நினைச்சேன், ஆனா அது கூட நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேறியா? அமைதி என் ஸ்பேஸ்ல நான் ஆனந்தமா பேசிட்டு இருப்பேன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நீ தான் அதிகமா பேசிருக்க. ஒரு அஜித் பண்ண கூட்டு வச்சு கூதி நேக்கறல நீ பேசுறது ஜாலியா இருக்குதா? இங்க 10 ரஜினி ரசிகர் இருக்கிறான். உனக்கு அவங்க எல்லாம் கண்ணு தெரியல. ஒரே ஒரு அஜித் ஃபேனா ஒரு ஜிப்சின்னு வச்சிருக்கிற ஒரு பேர் இருக்கிற அவர் யார் ஃபேனா இருந்தா உனக்கு என்னையா? நீ என்ன பண்ணியா? என்ன பண்ண? சாரி கேக்குறது உனக்கு இது பண்ற துப்பு இல்லையா? நாங்க சாரி கேட்டோம்ல, சாரி கேக்குறது துப்பு இல்லையாடா? எக்ஸ்பெரி சாரி கேட்டான், நான் சாரி கேட்டேன், எல்லாருமே சாரி கேட்டான். என்ன சாரி கேட்டான்? என்ன எவ்வளவு பேர் சாரி
சரி ஓகே, நீ என்ன என்ன எதிர்பார்க்கற? யார் சாரி சாரி நீ சொல்லு. நான் அம்பு கேக்குறேன். எழுதியவனை விட முதல்ல உன்னோட சாரி கேட்ட ஆர்வித் ஒருத்தர் இருக்கான்ல, அதுல ஜெயித். அவனை வந்து இங்க வந்து சாரி கேட்க. கார்த்திக் இல்ல கார்த்திக் சாரி கேட்ட அப்பாலஜைஸ் பண்ண ட்வீட்ஸ் கொஞ்சம் மேல ஷேர் பண்ணுங்க. நான் என்ன எப்படி நான் சாரி கேட்கணும்னாங்க சொல்லுங்கண்ணா. வாயாலதான் சாரிண்ணா சாரி கேட்டேன்னு சொன்னீங்களே, அந்த சாரி எப்படி கேட்டீங்க? நான் டெமோ கட்டுறேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இப்படி கேட்கணும். யாரு கேட்கணும்னா சம்பந்தப்பட்டவர் கேட்கணும். உங்க தளபதி கேட்டாருன்னா நாங்க வந்து யோசிப்போம். அப்ப கூட நாங்க ஊன்னு சொல்ல மாட்டோம், யோசிப்போம். அதுதான் பாயிண்ட். எக்ஸாக்ட்லி நான் தான் சொல்லலாம்னு வந்தேன். விஜய் இப்ப மன்னிப்பு ஒண்ணு சொல்ல பத்தியா? அதான் பாயிண்ட். கரெக்ட், இதுதான் பாயிண்ட். மத்தெல்லாம் நான் தான் செகண்டரி. சொல்லலாம்னு வந்தேன். ஏண்டா உங்களுக்கு வேணா நீங்க அபியூஸ் பண்ணுவானுங்க, தேவைன்னா அப்புறம் சாரி கேட்டோம்னா எல்லாரும் கிங்ஸ்லி ப்ரோ, மன்னிச்சிடணுமா? நடுவுல ஒரு வார்த்தை ஓவர்சீஸ் ஓட்டான். போட மாட்டான்டா. செம காமெடியா இருக்கு எனக்கு. அது தபால் ஓட்டுதானே எங்க ஊர்ல சொல்லுவாங்க. எங்க மணி இந்த நேரம் பார்த்து நம்ம மதுரை மணியை காணாம போயிட்டாப்ல. ஐயோ நல்லா சொல்லிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், ஒத்துக்கிறோம். ராணா சொல்லிட்டோம். இப்ப எப்படி நாங்க சாரி கேட்டோம்? ராணா சொல்லிட்டோம். ராணா சொல்லட்டுமா? என்ன ராணா ராணாட்டே போகுது. ராணா உண்மையை சொல்லு. ராணா ஒரு ஹேபிச்சுவல் எனக்கு என்னமோ ராணா மேலதான் டவுட்டா இருக்கு மக்களே. இங்க ஏதோ ஒரு கருப்பாடு ஏன் மேல டவுட்டா? ஐயோ ராணா பேச மாட்டாரா? நான் பேசுறது போடா. இல்ல இனிமே நான் பேச மாட்டேன்பா. என் மேல டவுட் வந்துருச்சு. ஓகே கார்த்திக், இனிமே நான் பேச மாட்டேன். தம்ஸ் அப் போட்டீங்க கார்த்திக். நான் அப்பவே சொன்னேன், ஹோஸ்டையும் தாண்டி வா. சொன்னா எப்படி சாரி நீங்களே சொல்லுங்க கிளீனா. நான் சொல்றேன். நான் தான் முதல்ல கேள்வி நாளைக்கு நீ கேட்கிறேன். இல்லன்னா கூட என்ன கேள்வி கேட்பாங்க டேய், அவருக்கு. உங்களுக்கு பாக்குறது அவர் சொல்றதா. நான் உங்களுக்கு பாக்குறது அவர் சொல்றதா பாடு. தான் கை தூக்குனேன். நான் தான் முதல்ல சொல்லுவேன். ஓகே, அதாவது எப்படின்னா இங்க இருக்கக்கூடிய முதல்ல ஸ்பேஸ் போட்டு அபியூஸ் பண்ண விஜய் ஃபேன்ஸ். ஓகே, யாருன்னு ஐடி பேரை சொல்றேன். பண்ணவே இல்ல, ஸ்டார்ட் பண்ணது நீ தான்டா. ஏய் அவரு சொல்லட்டுமா இல்லையா? நான் கிளம்புறேன். அவருதான் நான் நீ கிளம்புடா. யாருக்கு ரெஸ்பெக்ட்? தம்பி நீங்களா போயிடுறா நல்லது. நான் சொல்லிட்டேன், நீங்களா போயிடுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் நீங்க எங்களை அடிச்சுதாமே இருக்கட்டும். முடிக்கணும்னு நான் யோசிக்கிறோம். நாங்க பிரச்சனையை முடிக்கிறதுக்கு தான் நாங்களும் ஐடியா சொல்றோம். அதை உட்காந்துக்கிட்டு காத்த குட்டத்துக்கிட்டு கிள்ளைங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கேட்கட்டும். உங்க அக்கள் எப்படி பாருங்கண்ணா. ஐயா பிரச்சனை முடிச்சு பாருங்க அவங்க எப்படின்னு. கேட்க மாட்டேங்கிறான் அந்த கபில. அவனுக்கு 3 பேர் 30 பேர் ஸ்பேஸ் போடுறானுங்க. இவன் ஒருத்த மட்டும் ஸ்பேஸ் போட்டு எங்களை ரொம்ப காயப்படுத்துறான்னு ரொம்ப வலிக்குதுண்ணா. கபிலனுக்கு என்ன அடி? ஆமா, நான் தாங்க முடியல. முழுக்க வீங்க போய் நிக்குதுண்ணா. ஓகே கார்த்திக் கிட்ட நம்ம சாரி கேக்குறது சொல்லிடுவோங்க. ஒண்ணுமே இல்ல கார்த்திக், நீங்க சாரி கேட்டுட்டீங்கன்னே நாங்க வச்சுக்கிறோம். அது கேட்கல, நீங்க கேட்டுட்டீங்கன்னே தம்பி உனக்கு ஓட்டு இல்லையா? விட்டுரு நீ. இல்லண்ணா நீ உனக்கு ஓட்டு இல்ல பாக்கணும்னு இருப்பா நீ. ஓவர்சீஸ் ஓட்டு. நீங்க அமைதியா இருங்க. நீ கணக்குல வரல. நம்ம 2 பேரும் ஓவர்சீஸ் ஓட்டு. ஐயோ கார்த்திக், நீங்க கேட்டுட்டீங்கன்னே நாங்க வச்சுக்கிறோம். ஆனா உங்க அண்ணன் ஒரு லெட்டர் பேட்ல மன்னிப்பு கேட்கறான்னு பாப்போம். அவன் கேட்டா அடுத்த பேச்சு பேசுவோம். பிங்க்லி மன்னிப்பு அதுக்கு 10 இருக்கட்டும், செகண்ட் இருக்கட்டும். முதல்ல தேங்க்ஸ் சொல்ல கத்துக்க சொல்லு. 10 மன்னிப்பு அப்புறம் வரலாம். தலைவர் பேசுனதுக்கு தேங்க்ஸ் எங்க? மன்னிப்பு எல்லாம் அப்புறம் கேட்கலாம். தேங்க்ஸ் எங்க? லெட்டர் பேட்ல தேங்க்ஸ் எங்க? சார் நீங்க அப்படி பேசினதுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொல்லு. அதுக்கே இங்க வக்கல, நீங்க மன்னிப்பை பத்தி பேசிட்டு சார். எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? நீங்க தான் எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நாங்க தேங்க்ஸ் சொல்லணுமா? எதுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லணும்? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேங்க்ஸ் சொல்லுங்க. இங்க பாருங்க அன்பு சார், தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்லுங்க. குடிச்சிருக்காரு, இவருக்கு எதுவுமே ஏறாது. போதுமா கார்த்திக் ப்ரோ? உங்களுக்கு தேங்க்யூ போச்சா? இந்த ஸ்பேஸை இன்பமா ஆக்கிய கார்த்திக்கு நன்றி. தேங்க்யூ.
பேசாம இந்த ஸ்பேஸுக்கு பேரு டைம் பாஸ் ஸ்பேஸ்னு வச்சிருக்கலாம். நல்லா டைம் பாஸ் இல்ல ஆச்சு. உங்களுக்கு புரியுதா புரியல? தலைவரே விஜய்க்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்க அது அதுக்கு எப்படி அப்புறம் அவர் continue என்னைக்கு பண்ணிட்டு விஜய் தலைவரே பிடிக்கலன்னு சொன்னாரு? விஜய்க்கு சொல்லுங்க பாப்போம். பிடிக்கலன்னு பிடிக்கலன்னு சொன்னாரு. அவருக்கு எல்லாரும் பிடிக்கும். அவருக்கு எல்லாருமே சொன்னாரு. பிடிக்கும். விஜய்னு சொல்ல, அவருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அவருக்கு முதல்ல எல்லாரையும் கார்த்திக் பிடிக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா அந்த தம்பி நீங்களாம் கேள்வி ஏதோ எல்லாம் கார்னர் பண்ற மாதிரி இருக்கு. தலைவர் வந்து விஜய் கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி அவர் ஆள் சலாம் மாநிலத்துல பேசினாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இல்ல கார்த்திக், படுப்பாடு பாய் ஒண்ணுமே இல்ல கட் கார்த்திக். பண்ணிட்டானுங்கப்பா சன் நீங்க டிவில. எப்படி சாரி கேட்கணும், எடிட்ல போயிடுச்சு. இல்ல நீங்க எப்படி சாரி கேட்கணும்னு கேட்டீங்கல்ல. ஒரு மெரூன் கலர் டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு கேமரா முன்னாடி, மொபைல் கேமரா முன்னாடி, அது என்ன கேமராவோ அந்த கேமரா முன்னாடி கைய கட்டிக்கிட்டு ஜெயலலிதா கிட்ட ஒரு அப்பாலஜி கேட்டார்ல, அந்த மாதிரி ஒரு வீடியோ விட சொல்லுங்க. எல்லாத்தையும் மொத்தமா வாஷ் அவுட் பண்ணிடலாம். வித்தவுட் எல்லாத்தையும் காலருங்க. மொத்தமா மறந்துடலாம். வித்தவுட் காலர். சொல்லுங்க ராணா ப்ரோ, என்ன பிரச்சனை? ஏப்பா நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையா உனக்கு? என்னது என்ன பிரச்சனையா? இல்ல, இத்தனை அவர்தான் பேர் சொல்றாங்க, உங்ககிட்ட காதுலயே பேசினா விளையா உங்களுக்கு? எனக்கு இல்ல என்கிட்ட பேசுனா எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க பாருங்க. எப்படி ஆயிப்போச்சுன்னு நிலைமை இந்த நாட்டுல. யோசிச்சு பாருங்க. எனக்கு அதான் எனக்கு சொல்றேன். என்னமோ இந்த ஐயா, கார்த்திக் தம்பி நல்ல உங்க தம்பி போல இருக்குப்பா. சர்டிபிகேட்டே வேணாம் எனக்கு. இல்லங்க, இந்த நீங்க கார்த்திக் நல்லா தம்பி கொஞ்சம் இருப்பீங்க. நல்லவர் தான் போல இருக்கு. இந்த கார்த்திக் தம்பி இவர் பேச்சு கேட்கலாம் போல இருக்கு. ஓ, தெரியாம கூட இப்படிலாம் சொல்லிடாதீங்க. எனக்குங்க கார்த்திக் ப்ரோ, இல்லைங்க, எனக்கு என்னதான் அந்த கார்த்திக் தம்பி என்ன வந்து கழுவி ஊத்துறாலும் அந்த பையன் பேசுறதுல எவ்வளவு ஒரு நியாயம் இருக்கு. அந்த இல்ல நியாயத்தை கேட்டு ஊர்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் ஏன் சிந்தனையில இப்ப உண்மையை யோசிக்கிறாங்க பேசும்போது தெரியுமா? வலிக்குது அந்த நாய்க்கு? நீங்க சொல்லுங்கண்ணா. எனக்கும் அதேதான். ஐ ஆம் வெயிட்டிங் தான். நீ அங்கேயே வெயிட் பண்ண வேண்டியதுதான். யா ஸ்பீக் சென்ஸ், ஐ அம் வெயிட்டிங். நீங்க அங்கதான் வெயிட் பண்ணலாம், அங்கேயே வெயிட் பண்ணிக்க வேண்டியதான். அவர் பேசுண்டியா? சரி நான் பேசலாம். நான் யாரு இது ராணா, நான் கம்முன்னு இருக்கணும், நீங்க பேசுங்க ராணா. ஐயா, நான் பேசலாமா? என்ன பேசுங்க, என்னப்ப எங்கால பேச போறது? அவங்க அவங்களுக்குள்ள பேசுறாங்க கிங்ஸ். நம்ம அந்த பக்கம் வேலை வெட்டி ஏதோ தமிழ்நாடு மக்களுக்கு 8 மைல் தமிழ்நாடு மக்களுக்கு இவர் தளபதி வராரு, அப்போ ஓட்டு போடலாம். அது உங்களை பர்சனல். சொல்லுங்கண்ணா. ஏத்துக்கிற அளவுக்கு மைண்ட் செட் இருக்கு அவங்களுக்கு. இல்ல நாளைக்கு தெளிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க பேசலாம், சரியா? நீங்க தெளிவா இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா 8 பேஜுக்கு விளக்கம் கொடுத்துட்டோம். உங்களுக்கு அது புரியலையா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி மப்பாதான் இருக்கு இப்போ. புரியுது, தெளிய அடிக்கணும், அப்படிதானே? இது தெளிய அடிக்கணுமா? இது பாருங்க, நானே இப்ப கார்த்திக் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். கலாய்க்கிறது மட்டும் வேணா, இத விட்டுருங்க. வேற மேட்டர். என்னது கார்த்திக் அவர் டீசென்ட்டா சொன்னாரு. சரி, ஓகே. உங்களுக்கு ஹோப் கொடுத்த கடைசி கட்சி யாரு? அது சொல்லுங்க ப்ரோ. இவர்கிட்ட கேட்போம். நம்ம அதாவது விஜய் 1 month தவிர்த்து, அதாவது தமிழ்நாடு விட்டுறாங்களா பரவாயில்ல, விஜய் ஜெயிக்க கூடாது. இது எவ்வளவு ஜெயிக்க கூடாது. அதாவது தமிழ்நாடு தோட்ட கூட பரவாயில்ல, கூடாதுன்னு ரொம்ப வெள்ளத்தியா இருக்கீங்க. தம்பி தளபதி போலோ இங்க தலைவர் ஃபேன்ஸ் ஆதரவு இருந்ததுன்னா விஜய் வந்து தமிழ்நாட்டு சிஎம்மா மாறிடுவாரு. நீ ஏன் வாக்குமூலம் கொடுத்துட்ட? யோசிக்கிற ஆட்கள் நீங்க. விஜய்னு சொல்லாதீங்க, தளபதின்னு சொல்லுங்க. தளபதி என்டிகேலாம் விட்டுருவோம். அவர் கேட்டார்ல எந்த கட்சி ஹோப் கொடுத்ததுன்னு. எனக்கு ஒரு வரப்போற கட்சி இருக்குது, நன்றி மறப்பது நன்றன்றது அப்படின்னு சொன்ன நம்ம விஷால். நன்றி மறப்பது நன்றி. புரட்சி தளபதி விஷால், எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. நான் அவருக்காக தான் பிரச்சாரம் பண்ண போறேன். ஏங்க, அவர் சுவர்ல எடுத்து மேல போட்டுறாங்க, பயமா இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கார்த்திக், அவர் உங்களை மாதிரி சரவணன் கிட்ட இருந்து இளைய தளபதின்ற டைட்டில திருடல. அவர் வந்துட்டு ஒரு அட்மிரேஷன்ல புரட்சி தளபதினு வச்சுக்கிட்டாரு. ஒரே வார்த்தையில தாச்சிட்டு. ஆனா அவர் பாருங்க, அவர் கெத்த பாருங்க, நான் வந்து விஜய் ஃபேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கே காம்படிஷனா வராரு பாருங்க. ஆனா கரெக்ட் தான் கட்ஸ்.
அதுதான் கட்ஸ். அந்த கட்ஸ்க்கு தான் நான் அவருக்கா பிரச்சாரம் பண்ண போறேன். ஆமா ஆமா கிங்ஸ்லி அதுக்கு அட்டம் பண்ணி விஜய் சார் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு என்ன பதில்? அந்த கட்சிக்கு கொள்கை இல்லையா, அதானே பதில். நீ என்ன தெரியுமா கேக்குற? அந்த கட்சிக்கு எப்பதான் இது முட்டை ஆரம்பிச்சா சொல்லிட்டாரு. திருப்பி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க நீ. அதை விட்டுற. இது வந்து கொள்கை விட்டுணுமா? கொள்கை இல்லாத கட்சியா? வளராத ஃபர்ஸ்ட். யாரு வளருது? ஃபன் பண்றத யாரு இந்த ராணா? என்ன இந்த ராணா என்ன காப்பாத்துற மாதிரியே தெரியுது. இன்னைக்கு என்னன்னு தெரியல. ராணா காப்பாத்துறது விட்டா நான் வந்து காணவில்லைன்னு நானே எனக்கு போஸ்ட் அடிச்சு ஓடிடுவேன். ஒண்ணு லாஜிக்கலா சிம்பிள் லாஜிக்கலா பேசுங்க. ஒரே நிமிஷம் கார்த்திக், ஒரே நிமிஷம் சாரி. நீங்க கண்டினியூஸா பேசுங்க. ஒரே நிமிஷம். ஆக்சுவலி இந்த ஸ்பேஸோட டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. லால் சலாம் சாந்தியும் சமாதானமும். நம்ம தப்பாவே நான் பேசல. கரெக்டா தானே இருக்கு. நம்மளுக்கு படம் ப்ரமோஷன் ஆகுது. லால் சலாம் பத்தி தப்பா பேசலையா? ஐயோ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இந்த படத்தை கூட்டம் வராது, நாளைக்கு படுத்துரும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனது. எப்பா என்ன இல்ல குட்டி கொஞ்சம் பிரச்சனை. இதெல்லாம் பண்றேன்னு நாங்க என்னடா பண்ண முடியும்? நீ தானே இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த ஸ்பேஸ்ல பேசுன லால் சலாம் ஓடாது அப்படி இப்படின்னு சொல்லி நீ தானேப்பா பேசுன. ஏங்க தம்பியோட வயசு 23. வேற ஏதோ ஜோன்ல இருக்கார் போல. இது தம்பி 23 வயசு தான் ஆகுது. சின்ன வயசுல 23 வயசுல தம்பி இந்த வயசுல போயிட்டு 23 வயசுன்னு சொல்றாங்க. என்ன தம்பி இந்த வயசுல குடிக்கலாமா தம்பி? தப்பு இல்ல. நீ என்ன கூப்பிட்டு இல்ல, நான் பேசுறேன். ஐ எம் வெயிட்டிங். வா. இதுக்கு பேசுறோம். இல்ல தலைவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொன்னா தெரியுமா? என்னைக்கு 92ல இருந்தா. சாரி கட்சி இதே தலைவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொன்னாரா? எப்ப சொன்னாரு? நான் பிறந்த 1992வா? எவன்டா தலைவர்? நீங்க என்ன என்விடியில இருந்து வந்திருக்கீங்களா ஐயா? 1992 தான் கரெக்ட் தான். எப்படி எல்லாம் are you realizing that you are becoming a joke here, Karthik? Do you have any realization? சொல்லிட்டு உங்க தலைவர் எப்ப சொன்னாரு? எல்லாரும் பஞ்சம் பேட்டை யூஸ் பண்ணிட்டு பொண்ணுல வைக்கறாங்க bro. ஐ மீட்டிங். வா வா. ஐ மீட்டிங். என்னது ஐ மீட்டிங்? ஐ மீட்டிங் சப்டைட்டில் மாதிரி சேர்த்து வரேன். கார்த்திக் உங்க அண்ணன் ஆக்டர் சொல்டா இருடா. கரெக்ட். அண்ணன் ஆக்டர் விஜய் ஐ எம் வெயிட்டிங்னு கத்தி படத்துல சொன்னார் தெரியுமா? அதுக்கு காம்பன்சேஷன் படத்துக்கு தானே இப்ப உங்க பையனுக்கு நடிக்கிறாரு. ஆனா யாரு தெரியல, யாரோ சொன்னாங்க துப்பாக்கிக்கு அப்புறம் எந்த படமும் ஹிட் ஆகலன்னு. கரெக்ட். தம்பியும் துப்பாக்கிலேயே ஸ்டக் ஆகி அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ராணா சார் தான் சொன்னாரு. அதுதாங்க கரெக்ட். அதுதான் கரெக்ட். தம்பி பாருங்க, நாள் வந்த வன்மத்தை ஐ அம் வெயிட்டிங்லயே நிக்கிறாரு. நம்பி இந்த ஸ்பேஸ்ல தம்பி பாருங்க, நீங்க சொன்னது அப்படியே ப்ரூவ் பண்ற. ஐ அம் வெயிட்டிங்க்கு அப்புறம் ஒரு பஞ்ச் லைக் இல்ல தம்பி. I'm waiting. இது சொல்லுங்க தம்பி. I'm waiting. I'm waiting சொல்ல மறந்துட்டீங்க. I'm waiting. குரூப் ஒரே ஆடா இல்ல வரேன். தம்பி மறக்காம போன சார்ஜ் போட்டு வைப்பா. ஆஃப் ஆயிட்டு போகுது. ஐயா ஹோஸ்ட் 250 ரூபாய் ஜிபே பண்ணி விடுங்க. எதுக்கு? எனக்கு இப்ப இறங்கிருச்சுல. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் போயிருக்க மாட்டேன்ல. இவ்வளவு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும்னு. ஓகே, இப்ப என்ன கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு 250 ரூபாய் செலவு. ஓகே, பாத்துக்கலாம். அதை வருங்கால இருக்கக்கூடிய வெற்றி கழகம் ஈடு செய்யும், அந்த நஷ்டத்தை ஈடு செய்யும். கவலைப்படாதீங்க. என் வாழ்நாள்ல சத்தமா இவ்வளவு சிரிச்சது கிடையாதுங்க. வீட்டுல சத்தம் போடுறாங்க, விளக்கு மாத கொண்டு அடிக்காத கூட. வாங்க செல்ல முன்ன வாங்க. நான் எல்லாம் ஹாலுக்கே வந்துட்டேன். இனி வெளில வாங்க. ஐயா நீங்க உங்களை ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றாரு. உங்களுக்கு ஒரு வார்டு எப்பயும் ஒரு சொந்தமா இருக்கும் இல்லைங்க. இந்த வார்டுன்றது தம்பிக்கு தெரியுங்களா? வார்டு தம்பி நீங்க எந்த ஊருங்க? கார்த்தி தம்பி இல்ல எந்த ஊரு? அதாவது ஐயா அவங்க விஜய் ஃபேன்ஸ்லாம் ஊர்லாம் சொல்ல மாட்டாங்க ஐயா, ஓடிடுவாங்க. வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வெயிட்டிங் பண்றவரை கூப்பிட்டு எந்த ஊர்லாம் கேக்குறீங்க? பையன் போயிட்டா போல, ஏறிடுச்சு போல இருக்கு, ஃபுல்லா ஏறிடுச்சு போல இருக்கு. வளர்றதுலே தெரியும், கைப்பட்டிருக்கோம், பேசுறதே புரியல.
ஆனா ராணா சொன்னாப்புல பாருங்க அந்த பாயிண்ட், துப்பாக்கிக்கு அப்புறம் உங்களுக்கு ஹிட்டே கிடையாதுடா. இல்ல நான் அப்படியா சொன்னேன்? ஆமா அப்படிதான் சொன்னீங்க. பாவிகளா, கரெக்ட். அப்படிதான் சொன்னீங்க. பீக்கு பத்தி சொன்ன இல்ல அதுதான் கடைசி ஹிட். இல்ல மத்த ஆக்சுவலி அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபேக் ஹிட்டிங்க. அதுதான் உண்மை. ஆக்சுவலா அவனுங்க இன்னும் எங்களே தாண்டல. அது இல்ல உண்மைதான். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண படம் துப்பாக்கி, அதுக்கப்புறம் என்ன படம் சரியா அந்த மாதிரி ஒரு நீங்க இம்பாக்ட் என்ன சொன்னது படம் கிரியேட் உண்மைதான். பண்ணுச்சு? நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அவ்வளவுதான். சர்க்காருக்கு நான் கபிலனை மாதிரி கவட்டைக்கீழ் உள்ள பக்கத்துல வச்சு எல்லாம் முக்கல நான் யாரையும். நான் வந்து உண்மையை சொன்னேன், அவ்வளவுதான். இல்ல தெளிவாதான் பேசுறான். சொன்ன மாதிரி எனக்கு டவுட் வந்துருச்சு. இல்ல தெளிவா பேசுறானு கேக்குறீங்களா? விஜய் ஃபேனானே எனக்கு டவுட் வந்துருச்சு. இல்ல கரெக்ட் தான். இல்ல அவனுடைய அந்த பையனோட கோபத்தை உள்ள அவன் போடும்போது அப்படின்னு நிக்கும் போது எனக்கு அப்படியே ஜர்க் ஆகி போச்சு. என்னடா இன்னும் சொன்னா இன்னும் பண்ணா என்ன பண்ணா, சரி வர இரு. ஆமா ராணாங்கிறது மட்டும்தான் தெளிவா கேக்குது. அப்ப நான் என்ன பண்ணேன், மியூட் வெறும் போட்டு விட்டு ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த பையன் வந்தாப்புல. அதுக்கப்புறம் நமக்கு பேசுறது அந்த பையன் பேசுறதுக்கு கிடைச்ச கண்டென்ட்ட வச்சுக்கிட்டு 3 படம் எடுக்கறானா. நீங்க என்னதான் இருந்தாலும் துப்பாக்கிக்கு அப்புறம் விஜய்க்கு எந்த படமும் ஹிட் இல்லன்னு நீங்க சொல்ல கூடாதுல்ல ராணா. இது வந்து ராணா உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டாரு மறுபடியும். சரி இப்ப நான் போயிரவா? ராணா அந்த பையன் உங்கள்ட்ட தான் பேசணும்ன்றாப்ல, என்னெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறான். என்னோட ஃப்ரெண்ட் நீ என்ன சொன்னது இல்ல நீ. இல்ல இருங்க ராணா, இருங்க. நீங்க தாங்க இது வரைக்கும் கூட்டத்துல உருப்படியா ஒண்ணு கொடுத்துருக்கீங்க. கார்த்திக் கேக்குதா? கார்த்திக் இவ பிரச்சனை என்ன முடிக்கலாமா வேணாமா? எப்படி முடிக்கிறது? யோ யார இருக்குல்ல? ஓ நம்ம இப்ப பிரச்சனைக்கு நடுவுல தான் இருக்கோமா? இது தெரியாம சிரிச்சிட்டாரு. நாங்க தப்பு பண்ணோம். ஆமா இப்போ பிரச்சனை எப்படி முடிக்கலாம்? கம்ப்ளைண்ட் ஆபீசர் இருக்கு. ஓகேவா? நான் தான் பதில் சொல்லணும். ஓகே இப்ப நான் தான் பதில் சொல்லணும். எப்படி முடிக்கணும் அப்படின்னா, ஐயா அந்த ஃபேக் பாக்ஸ் ஆபீஸ் எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு நிமிஷம். எப்படி முடிக்கணும்ன்றத நான் சொல்ல மாட்டேன். உங்க அண்ணனே சொல்லுவாரு. தலைவா திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால தமிழகத்துல ரிலீஸ் ஆகல. கரெக்டா ரிலீஸ்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து சில கடிதங்கள், தியேட்டர் ஓனர்ஸுக்கு சில மிரட்டல்கள், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணீங்கன்னா சில ப்ராப்ளம் வரும், அது வரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால சில இதை யோசிச்சு தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த டிலே. ஸோ எல்லாருமே ஹோல் யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடிப்போய் தான் இருக்கும், திருச்சியில் இருக்கும். இதை வந்து நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரி தலைவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு தலைவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டா நான் மன்னிப்பு கேட்க உங்க மன்னிப்பு கேட்டா நாங்க மன்னிப்பு கேட்டு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்ப்பா. நாங்க சாரி கேக்குறோம்ல விஜய் ஃபேன்ஸ். ஆமா சாரி கேக்குறோம் சொல்லிட்டாங்க. விஜய் ஓட்டுக்காக சாரி கேக்குறோம் சொல்லியாச்சு. அவர் சாரி கேட்க சொல்லுங்க, நாங்க சாரி கேக்குறோம். கடை க்ளோஸ் சாரி கிடையாது. கடை க்ளோஸ் அட்டம் பண்றோம்டா. என்னடா சரக்குலாம் கிடையாதுப்பா. கடை பண்றோம். சரக்கு கிடையாது. கடை க்ளோஸ். சரி யார் யாது ஸ்லோ பண்ணி இருங்கப்பா. கொஞ்சம் எல்லாரும் மியூட் மட்டும் கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்க, கோஆபரேட் பண்ணுங்க. நாங்க ஹெல்ப் பண்றோம். அட்லீஸ்ட் ஓகேவா? அதான் விஜய் அவர்கள் வந்து அதான் சொல்றேன், நடிகர் விஜய் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டு தலைவர் இது மாதிரி மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நாங்க ரஜினி ரசிகர்கள், இங்க இருக்கிற ஆன்லைன் ரஜினி ஃபேன்ஸ், நாங்க முக்கியமா நான் உனக்கு பிடிக்காத நான் வந்து மன்னிப்பு கேட்டுறோம். என்னுடைய ரசிகர்கள் செய்த தவறுக்காக நான் ரஜினி ரசிகர்களிடம், தலைவர்களிடம், சூப்பர் ஸ்டார் என்னுடைய தலைவர்
உன்னாலதானே இவ்வளவு பேர் இன்ஃபுளுன்ஸ் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க நாய. புரியுதா புரியலையா? உன்னாலதான் அப்படி நடக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது புரியுதா? இல்ல 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 அதெல்லாம் இல்ல. ப்ரோ இல்ல கபிலன் ப்ரோ, நீங்க இவ்வளவு பெரிய ஆளா ப்ரோ? இவ்வளவு பெரிய ஆள்னா நீங்க எங்கேயோ இருக்க ஆமா, வேண்டிய ஆளு, இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க, எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு, நீங்க இங்க பண்ணிட்டு வந்து இருக்கீங்க ஸ்பேஸ் bro. போட்டுட்டு இருக்கீங்க. நீ ஒருத்தன் தாண்டா இன்னும் குறையாம இருந்தது, நீயும் வந்துட்டடா, தூக்கத்துல ஏஞ்சி வந்துட்டியா இரு. அதான் ஆனா கார்த்திக் நீங்க ஏன் ப்ரோ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது நாங்க இல்லாம டீசெண்டா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம்னா. ஆமா உங்க டீசென்ட் தான் ஊருக்கே தெரியுமே. ஆனா நீங்க பாருங்க நான் எவ்வளவு டீசெண்டா பிஹேவ் பண்றோன்னு ஃபர்ஸ்ட் ஆமா ஆஃப் ஆல் பாத்துங்கண்ணா. பாருங்க. அண்ணா ராணா இல்ல இல்ல அவர் அண்ணான்னு சொன்னது பாஷாவா நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மன்னிப்பு எப்படி கேக்குறதுன்னு உங்க அண்ணனே ஆனா சொல்லுவாருன்னு சொல்லி இதுக்கு மியூட் மேல போட்டாரு. எனக்கு மம்மி பார்க்க பக்குன்னு ஆயிடுச்சு. முடியாதுன்னா என் பேரை தான் சொல்லுவாரோ டேய், அப்படின்னு. அப்புறம் வந்துச்சு ஒரு வாய்ஸ் நோட். நல்ல இப்பதானடா வேலை. பீப் பாத்ல திட்டிட்டு போயிருந்த கொஞ்ச நேரம் முன்னாடி. டீசன்ட்ன்ற அது வேற வாய், இது நாடுற வாய். அது நான் கட்டிக்கு முன்னாடியா? அதை பத்தி யாரு பேசுறா? அதை பத்தி யாரு பேசுறா இல்ல பாருங்க. ஒரு விஜய் ஐயோ, ரசிகன், ஒரு 23 வயசு இருக்கிற ஒரு இளைஞன் ஜாக் டேனியல்ஸ் குடிச்சிட்டு 4000 ரூபாய் சரக்கு குடிச்சிட்டு நான் பெருமையா பேசுறேன்னு சொல்றியாப்பா? நாளைக்கு நீங்க மக்கள் உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து பொறுப்பை கொடுத்தா நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? ஒயின் ஷாப்பை மூடுவீங்களா? இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு வந்து மக்கள்கிட்ட வந்து பேசுறீங்களே, ஓட்டு கிடைக்குமா? இது மூலமா உங்க கட்சி பாதிக்கப்படாதா? என்னப்பா இப்படி பண்றீங்க? என்னம்மா இப்படி பண்றீங்களாமா? ப்ரோ நம்ம ஃபியூச்சர் எம்எல்ஏ கிட்ட பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எந்த சிஎம் தொகுதிக்கு கிட்ட முன்னாடி பேசிட்டு சொல்லு. இருக்கிறோம்டா. இவன் ஒருத்தவன், நீ வேணா என்ன பாதி பதில வந்திருக்கிறியா, அறத்துக்கத்துல வந்திருக்கிறியா? நான் ஃபியூச்சர் சிஎம் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். கம்மிரு கபிலன் நீங்க தான் நீ என்ன கபிலன் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு பண்றீங்க. கேள்வி கேட்கிற? அது அவன் பர்சனல் ஒப்பீனியன். பாஷா பைய பாஷா பையிட்ட நீ கேளாம், சூப்பரா பதில் சொல்லுவாப்ல. சொல்றேன் பர்சனல் ஒப்பீனியன் சொன்னவனே. பாஷா பை நீ சொல்லு. என்ன ஒப்பீனியன் சொன்னல ப்ரோ? அவர் அண்ணான்னு கூப்பிட்டது பாஷாவை தான். அண்ணாவா? அண்ணன் அண்ணாவா ரஜினி கலாய்க்கிறான் அப்படி பாத்துக்கோங்க. ஆமா பாத்துக்கோங்க. ரஜினி ரசிகன் பாஷா பை. பாஷா பை நான் உனக்கு கலாச்சிட்டேன். இன்னில இருந்து நீ நானும் எதிரி, சரியா? கோச்சிக்கிட்டு போறேன். நான் கோச்சிக்கிட்டு போறேன் ப்ரோ. கோச்சிக்கிட்டாப்புல. காவிடுங்க பாப்போம். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை ப்ரோ. இவன் கேடு கட்டவன். இவன் விஜய் வன்மவாதி. உங்களை வந்து இப்படிதான் இது டார்ச்சர் பண்ணுவான். ஐயா ஒரு மனசாட்சி இல்ல, ஒரு மனசாட்சி வேணாங்களே ஏங்க? ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்சி ஆரம்பிச்சவர் வந்து என்ன பேசணும் என்ன இதுன்னு தெரியாம நீங்க இப்படி பேசலாமா? ஒரு வாடகை இல்ல இதே விஜய் சுந்தரையே மிஞ்சிரும் போல. இல்ல இவர் விஜய் சுந்தர் தான் ப்ரோ. போல. இவரு இது மிமிக்ரி பண்ணிட்டு வராரு. விஜய் சுந்தர் ப்ரோ கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. அவர் யார வந்துட்டு வன்மவாதின்னு சொன்னாருன்னு கவனிச்சிங்களா? என்ன விஜய் தானே சொன்னாரு அவரு. விஜய் சொன்னாரு ப்ரோ. எனக்கு அர்த்தம் புரியல. விஜய் தான் வன்மவாதின்றாரு அவரு. அப்படியா கார்த்திக் ப்ரோ? அப்படியா சொன்னீங்க? யாரு விஜய் சுந்தர்? விஜய் வன்மவாதின்னாரு. எனக்கு தெரியாது. விஜய் எவனா? விஜய் சுந்தர் சொன்னாரு அவர். ஓகே ஓகே ஓகே. விஜய் சுந்தர் எவன் கேட்டாப்ல. அவரும் உன்ன மாதிரி விஜய் ஃபேன் தான்ப்பா. விஜய் தளபதி யாருன்னு சொல்லு. என்ன மேட்டர் ப்ரோ? அது ஒண்ணும் இல்ல. அவரு வந்து உள்ள வந்து விஜய பத்தி எல்லாம் சில நேரத்துல உங்க ஓட்டே வேணாண்டா, ரஜினி ரசிகர்கள் ஓட்டே வேணாண்டான்னு சொல்லிட்டு போனாப்ல. இல்ல அதுவும் உங்களை மாதிரி ஒரு வேரியன்ட் தான் அதுவும். அது அந்த எப்படி இதுதானா லைஃப்ல தேர்லாம் ஜென்யூன் ரஜினி ஃபேன்ஸ். நீங்க அது ஒரு போலீஸ் குரூப், நீங்க எப்படி ஒரு குரூப், அது ஒரு போலீஸ் குரூப். சரி அதெல்லாம் இருக்கட்டும். தம்பி இது என்ன குரூப்ல இந்த ஸ்பேஸ்ல மேல ஷேர் பண்ணீங்க, இது ஏன் போட்டீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. யாரு காமி? இதை ஏன் போட்டீங்க? அப்புறம் இப்ப எதுக்கு வந்து சாரி கேக்குறீங்கன்னு எனக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு லைன் அப் ஆக மாட்டேங்குது. பதில் சொல்லுங்க பாப்போம். ஏங்க அந்த தம்பி வந்து யாருமே ஸ்பேஸ் போடலன்னு சொல்லிட்டு பழக்க தோஷத்துல வந்திருக்கு. வழி மாதிரி வந்திருக்கு இந்த ஸ்பேஸுக்குள்ள. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்பேஸ்ல உட்காரணும். இப்ப அவங்க குரூப்ல வந்து ஸ்பேஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இல்ல இன்னும் 1 hourல அவர் வந்துருவாரு. இன்னொரு உங்க ஃப்ரெண்டு அதே ஒரே பாரா என்னன்னு தெரியல, அவர் வந்துருவாரு. யாரு? நம்ம அண்ணா தான், கார்த்திக் ரேவர்மா அண்ணா தான். இங்க வர மாட்டார். சரி ஒரு டவுட் கார்த்திக். அப்படி என்ன கார்த்திக் நான் தப்பு பண்ணேன்? கார்த்திக்
கார்த்தி ப்ரோ ப்ரோ எனக்கு பிளாட் இன்னொரு பிளாட் இரு யாரும் பேசாதீங்க இரு. கார்த்தி கேக்குதா? இருங்க ஊருக்கு அவங்க போயிருப்பாரு இரா ஒருத்தோண்டா இரா எல்லாம் ஓகே அமைதியா இருப்பா. கார்த்தி கேக்குது நான் அப்படி என்ன தப்பு பண்ண இல்ல கார்த்தி? இல்ல கபில் அப்படி என்ன இல்ல தப்பு இல்ல பண்ணாப்ல? இல்ல நம்ம இந்த வாரம் முடிச்சுக்கலாம். எப்படி நீங்க சொல்லுங்க. அதான் சொன்னேனே, தளபதியை மன்னிப்பு ஏய், கேட்டு ஒரு வீடியோ நானும் போட தப்பு சொல்லு, பண்ணேன், நீங்க தப்பு வாரம் பண்ண முடிச்சுக்கலாம். எப்படி முடிச்சுக்கலாம் சொன்னா நீ எப்படி தான் பேசுற? அவன் தப்பு பண்ண அன்னைக்கு அப்படின்னு சொல்ற. ஆமா, யாருன்னு கேட்டா ஆரம்பிச்சு வந்து தானப்பா முடிக்கணும். நான் என்ன சொல்றேன், என்ன டேய் ஏற்கனவே என்ன நீ புதுசா யார்கிட்ட மன்னிப்பு கேட்காத, சொல்ற கேட்டு போ சொல்லுயா. சொல்றது கேளுடா ஃபர்ஸ்ட். என்னடா நீ யார சொல்ற? விஜய இவனதான் சொல்றேன், சொல்ற. விஜய எக்ஸ்பைரி தான் தானே சொல்றேன். சொல்ற. நீ கடைசி எக்ஸ்பைரி தானே சொல்ற. இருடா டபுள்டா. எக்ஸ்பைரி இஸ் நாட் இதுடா. ஒரு நிமிஷம் இருடா. டேய் நாங்க பாம்பண்டா டால்டா. தப்பு பண்ண ஒத்துக்கிட்டு திருப்பி சொல்றேன்டா. எக்ஸ்பைரி தானே சொல்ற. எக்ஸ்பைரி தானே ஒத்துக்கிறோம். தப்பு பண்ணா இப்ப என்ன பண்ணோம்? எக்ஸ்பைரி இப்ப சாரி சொல்லவா? உங்ககிட்ட சரி சாரி எக்ஸ்பிரி எல்லாம் விஜய் என்ன எக்ஸ்பிரிக்கா நீ ரசிகா? சரி விஜய் தானே நீ ரசிகா? நீ முதல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யாருப்பா அது மியூட் வரும் போட்டது? இருப்பா அனந்து சார், கம்மன் இருங்க ஒரு நிமிஷம். சாரிப்பா கார்த்தி, இந்த பையன் தெரியாம மியூட் வரும் போட்டு விட்டான், சாரிப்பா. நான் என்ன சொல்றப்பா, எக்ஸ்பிரிக்கா நீ ரசிக்கேன், எக்ஸ்பிரிக்கு ரசிக்க கிடையாது, விஜய்க்கு தானே ரசிக்கேன். உங்க தளபதி ஒரே ஒரு மன்னிப்பு போட்டு, தலைவா இனிமேல் மன்னிச்சிங்க, சூப்பர் ஸ்டார் தலைவா தயவு செஞ்சு மன்னிச்சிங்க, இனிமேல் என்னுடைய ரசிகர்கள் சார்பாக இனிமேல் யாரும் உங்களை தப்பா பேச மாட்டேன்னு ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட சொல்லுப்பா. ஒரு அறிக்கை விட சொல்லுப்பா. அவரை ஒரு பேட்டி அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாருன்னா இங்க ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்லாம் வந்து யோசிப்போம்ல. நீங்க செஞ்ச தப்புக்கு தானப்பா அவரை மன்னிப்பு சொல்றோம். ஏன்னா இங்க இருக்கிறவங்க தனித்தனியா மன்னிப்பு கேட்பாங்கன்னா, இப்ப பாவங்க ஒரு மன்னிப்பு கேட்பானா, எக்ஸ்பிரி வந்து இனிமேல் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பேஸ் எல்லாம் போட்டதுக்கு வெரி சாரின்னு ஓப்பனா ஸ்பேஸ்ல மன்னிப்பு கேட்பானா? ஏன் நீங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா மங்காத்தாடா, இந்த இவன் கனடா கார்த்திக்கு, அப்புறம் இந்த ஜேடி குரோனு இவனெல்லாம் மன்னிப்பு கேட்பானா? இல்லையாப்பா தம்பி. கார்த்தி கிங்ஸ்லி கபிலன் நீங்க இந்த மாதிரி பேசுனா தம்பி தொங்கிடுவான். ஒரு வார்த்தையா கேளுங்க. ஒரு வார்த்தையா. கார்த்தி இருங்க ப்ரோ, ஊருக்கு அவங்க போயிருப்பாரு, சைட் டிஷ் அவங்க போயிருப்பாரு, வெயிட் பண்ணுங்க. இல்ல அவ்வளவுக்கெல்லாம் தெம்பு இல்ல. அது ஒண்ணு ஆஃப் பாயில் இல்ல ஆஃப். ஒரு ரவுண்டு கேப் இருக்கும்ல, ஏங்க நீங்க வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனா பேசுற மாதிரியே இருக்கு பார்த்தா. இல்ல இது கடைசி கட்டத்துல வந்துச்சு. ஒண்ணு ஆஃப் பாயில் இல்லன்னா ஆஃப் ஆயிடும். ரெண்டுல ஒண்ணுதான். சரி பையன் முடியல போல படுத்துட்டான். காலையில தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பையனை மறந்துடாத, கிங்ஸ்ல டேக் பண்ணி இந்த ஸ்பேஸ் லிங்க் கொடுத்து அனுப்பு. என்ன இப்ப ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து வைங்கப்பா. நாளைக்கும் கூப்பிடணும் தம்பிய. நீங்க நாளைக்கும் வருவீங்களா இதே நேரத்துல? சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ. நான் வந்துட்டு கேட்கணும்னு நினைச்சேன் நானு அவர்கிட்ட. அவர் டெய்லியும் இப்படியே இருப்பாருன்னா இல்ல அவர் ஸ்கெடியூலா தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எப்ப இருப்பாருன்னு. அதுக்கேத்த அப்பாயின்மெண்ட் வாங்குறது யாரு தெரியுமா? இல்ல அந்த பையன் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாப்ல. இருக்கவே இருக்காரு நம்ம ஆளு ராணா. தெய்வமே ராணா. யாருன்னு கூப்பிட்டது? நான் தான் கபிலன். அவரு நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராணா. உங்களுடைய ஆரோக்கிய நண்பர் நான் தான் பேசுறேன், கபிலன் பேசுறேன். உங்களுடைய இணை பெரியாத ஃபெவிகாலோட ஒரு இறுக்கமா இருக்கக்கூடிய அந்த தம்பி வந்து நாளைக்கு பாத்துங்க. அந்த பையன் நாளைக்கு மறுபடியும் வராப்புல இல்லைன்னு சொல்றது ஒரு மெசேஜ் மட்டும் கேட்டு சொல்றீங்களா? அப்பாயின்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஐயா நான் எதுவுமே அடிக்காம எனக்கு மொப்பேறி கிடக்குது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கய்யா. நல்ல மனசு அடிச்ச இவருக்கே இவ்வளவு மப்பு ஏறி இருக்குன்னா, ராணா சிஸ்டர் அடி வாங்கின ஆளு அவரு எவ்வளவு மப்பு வந்திருக்கும். ஆனா ராணா இந்த ஸ்பேஸ் எனக்கு தெரிஞ்சு ஐ அம் வெயிட்டிங்னு சொல்லி நம்மள வெயிட் பண்ண வச்சுட்டு போயிட்டானே. அதான் அர்த்தம். வெயிட்டிங்னா அதான் அர்த்தம். இல்ல தலைவா, கபிலன் தலைவா வெயிட்டிங்கா? இல்லங்க, யூ ஆர் வெயிட்டிங். ஒரு ட்ரூத்தை வச்சு நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணோம் தெரியுங்களா? அந்த ரிஃப்ளெக்ஷன் இன்னைக்கு வந்திருக்கு தலைவா. உண்மையிலே செம்ம என்டர்டைன்மெண்ட் தலைவா இன்னைக்கு. சூப்பர். அதெல்லாம் ரெக்கார்ட் ஸ்பேஸா இல்லங்க. அன்னைக்கு நான் போட்டது செலவு பண்ணேன். அன்னைக்கு நான் போட்டது வந்து ரெக்கார்ட் ஸ்பேஸா இல்ல. பட் இது ரெக்கார்ட் ஸ்பேஸா மாறிடுச்சு. இது காலங்காலமா நின்னு பேசும். என்னைக்காச்சும் மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா கூட அந்த ஸ்பேஸ போட்டு கேட்டுக்கலாம்.
நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். சரி எல்லாம் ஸ்ட்ரெஸ் பஸ் ஆனீங்களா? எல்லாம் ஆளுக்கு 5 ரூபா கொடுத்துட்டு போங்க. டேய் கபிலா, கரெக்டா பேசலாம் ஓகேவா? வந்துட்டாரு சிங்கம் களை இறங்கிச்சு. ஒரு இது கூட பேசுறதுக்கு தூப்பு இல்ல ஓகேவா? நான் இருக்கட்டும் ஓகேவா? எதுக்கு பதறீங்க நீங்க? என்ன ஊர்க்காவா பண்ணாரு. நீங்க பேசுற பாஷை புரியல, தமிழ்ல பேசுறீங்களா கொஞ்சம்? ஒருத்தர் பண்ணான்னு சொன்னாரு. கேட்டதே இல்ல. கமல் பேசுறது கூட புரிஞ்சிடும் போல இருக்குது, இந்த தம்பி பேசுறது ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன கமல்ஹாசன் பேசணுமா? கார்த்திக் அவர்களே வணக்கம், நான் உலக நாயகன் பேசுறேன். கார்த்திக், நீங்க கமல் ஃபேன் மட்டும் கேளுங்க ப்ரோ. அவரை கமலா ஐம் வெயிட்டிங். இது கமலும் வெயிட்டிங்கா? கமலும் வெயிட்டிங்ல தான் இருக்கிறாப்லையா? நான் கமல் ஃபேன், ஐம் வெயிட்டிங். அந்த அளவுக்கு நல்லா படம் நடிச்சான்டா அட்லீஸ்ட். முடியல, என்னால சிரிச்சு டென்ஷனா இல்ல ப்ரோ, கார்த்திக் அவர் என்ன படம் நடிச்சாரு? வாட் ஃபிலிம் ஹி ஆக்டட்? ஐம் வெயிட்டிங். I'm waiting ஒரு தரம். I am waiting 2 தரம். I'm waiting 3 தரம். விஸ்வரூபம் வில்லுபுரம். கிங்ஸ்லி உன்னை கோர்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணி விட்டு மறுபடியும் போட்டுறேன். கொஞ்சம் பக் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி ஓகே. கார்த்திக் நீங்க போயிடாதீங்க, கொஞ்சம் இருங்க, அவர் வந்துருவாரு ஹோஸ்ட். கார்த்திக் இல்ல நான் போனா என்ன? அதான் ராணாவே இருக்கிறாப்லையா? கார்த்திக் ஸ்பீக் எனிதிங் ப்ரோ. நான் இருக்கிறேன், அதான பிரச்சனை. நீங்க போனா ஸ்பேஸே போய்டும். கார்த்தி தம்பி கோச்சுக்காதப்பா, கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோ, கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆயிக்கோ. ஒரு 1/2 an hour ஓட்டணும். இல்ல ரிஃப்ரெஷ்லாம் வேணாம், அப்புறம் தெளிவு வந்துடும். இப்படியே பேசிட்டோம். இல்ல போற போக்க பார்த்தா இன்னைக்கெல்லாம் இன்னும் 1 வாரத்துக்கு வராது போல, அந்த மாதிரிதான் இருக்கு. சரி வாப்பா, நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம். வாப்பா, சாரி கேப்பா, வாப்பா. ஐயா ஸ்பீக் எனிதிங் ப்ரோ. கார்த்திக் எல்லாரும் வாங்கப்பா. கார்த்திக் உங்களுக்கு என்ன வேணும்? என்னதான் வேணும் சொல்லுங்க. பேசுறீங்களா? என்னதான் வேணும்? இல்ல பக்கம் நீங்க வந்து செட் ஆயிடுங்க, நான் பேசுறேன். பர்ஃபெக்ட்டா இருக்கேன், நான் ரெடியா இருக்கேன். ஓகே, நான் சைலண்டா பேசுறேன். ஏன்னா நீங்க தான் ஒரிஜினலா பேசுறீங்க. இப்ப என்னப்பா யாரெல்லாம் வாக்கெல்லாம் வாங்கி யாரோட சப்போர்ட்லாம் இருந்தா உங்களால ஆட்சியை பிடிக்க முடியும்? சொல்லுப்பா கார்த்திக். ராணா நீங்க வந்து ஒரிஜினலா சொல்லுங்க, இவன் பேசுறது கரெக்டா? எவ்வளவு கேவலம் பேசுறான்னு நீங்களே யோசிச்சு. இவன் நான் எவன் ப்ரோ? எவன் வன்மவாதி இருறா. எவ்வளவு கேவலம் கேடு கெட்ட தரமா பேசுறான்னு நீங்க யோசிச்சு பாருங்கண்ணா. இப்ப நான் என்னையா கேட்டேன்? யாரோட ஆதரவுலாம் இருந்தா விஜயால சிஎம் ஆக முடியும் சொல்லுப்பா. ஆனா நான் வந்துட்டு உள்ள வந்துட்டு பேசுறேன்னா நான் மட்டும் பேசுறேன். சரி என்ன பேசணும் சொல்லுங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேக்குறோம். நீங்க பேசுங்க. சரி ஓகே. சரி எங்க வாயிலிருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அதை சொல்லுங்க. சரி ஓகே, நாங்க சாரி தான் கேட்கணும் திருப்பி. நீங்க சாரி அக்செப்ட் பண்ண மாட்டீங்களே. நாங்க ரஜினியை வந்து கலாச்சாரம் நீங்க சாரி கேட்கவே இல்ல. முதல்ல நீங்களே கேட்கல. நாங்க அக்செப்ட் பண்ணோம். பாத்தீங்களா? இடி கிங்ஸ்லி பாரு 3 வருஷம் இருக்கு. எவ்வளவு பாஷா அரவிந்த் ஒரு நிமிஷம்ப்பா. ஆமாடா தப்பு நாங்க கலாய்ச்சும் ஒத்துக்குறோம், தப்பு தான் அப்படிங்கிறோம். எனக்கு ஓட்டு கூட வேண்டாம். ட்ரை பண்ணீங்க. ஒரு நிமிஷம் ஏதோ சொல்ல வராப்ல. இருப்பா ராணா ஒரு நிமிஷம் சொல்லுப்பா. கார்த்திக் சொல்டா. அதான்டா என்ன ஓட்டு வேணாமா? ஓட்டு வேணுமா? இல்ல ஓட்டு போடுங்கன்னு ஆசைப்படணும். அப்படி சார் நாங்க தப்பு பண்ண ஒத்துக்கிறோம்.
நாங்க உங்களை கலாய்ச்சோம். சாரி சாரி தான் கேட்கிறோம் அதுக்கு. அது யாரு கேட்கணும்? நீ கேட்டா பத்தாதுப்பா. இதே காமெடியா இருக்குது. இதுக்காக நான் மத்தவங்க கூட்டு இல்ல கார்த்திக் நீங்க தப்பே பண்ணல, நீங்க ஏன் சாரி கேட்கணும்? நாங்க தப்பு பண்ணா நீங்க தப்பு பண்ணலையே. எக்ஸ்பைரி ஓஎல்எக்ஸ் இவங்க தானே தப்பு பண்ணாங்க, அவங்க தான் சாரி கேட்கணும். முக்கியமா தளபதி பாத்தீங்களா? ஆமாங்க ஆமாங்க, நான் என்னங்க பண்றது? தளபதி தாங்க இவங்க எல்லாம் வளர்த்து விட்டது. அப்ப அவங்க தாங்க மன்னிப்பு கேட்கணும். ஆமா கார்த்திக், அவர் சொல்றது உண்மைதானே. உங்க எல்லாரையும் தூண்டி விட்டது வந்துட்டு இல்ல, நாங்க போன தப்புக்கு நாங்கதான் சாரி கேட்கணும். நாங்க தளபதி விஜய் ஃபேன்ஸ் நாங்க பண்ணோம். ரஜினி சாரை வந்து அவ்வளவு அடிச்சோம். பதிலுக்கு நாங்க புதைச்சிட்டோம். கரெக்ட் தான் நீ சொல்றது கரெக்ட் தான். நீங்க அடிச்சீங்க, நாங்க பதிலுக்கு புதைச்சோம். கரெக்ட் தான். ஆனா நாங்க என்ன கேக்குறோம்னா, உங்க சைடுல ஸ்பேஸ் போட்டு பெரிய ஐடிக்கள் இருக்கக்கூடிய 112 ஐடி பாத்தி எக்ஸ்பீரியன்ல இருந்து ஆரம்பிச்சு அலெக்சாண்டர்ல இருந்து எப்ப மன்னிப்பு கேட்பாங்க? டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. நாங்க அடிச்சோம் அவ்வளவுதான், சாரி கேக்குறோம் அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னடா சாரி கேட்க முடியும்? நீ கேட்க வேணாம் தம்பி. அண்ணா கார்த்திக் அண்ணா, நீங்க கேட்காதீங்க. பாருடா எவ்வளவு இறங்கி நாங்க சாரி கேட்கிறோம். நீ இல்லடா, நீ கேட்காதடா. எக்ஸ்பீரி ஆனா சாரி கேட்பேன். ஏன்னா ஏன் தளபதி, ஏன் தளபதி 40 ஓட்டு எனக்கு வேணும். யாரு? ஸ்டாலினா? ஸ்டாலின் ஐயாவா சொல்றீங்க? ஸ்டாலின் ஐயா ஓட்டர் ஐடி இருக்கா ப்ரோ? உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா? உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா? உங்க 40 ஓட்டு எனக்கு வேணும். சாரி நீங்க ப்ரோ மதிக்கிறேன் சார், மதிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ப்ரோ இவரு கேரளாக்கார மாதிரி இருக்காரு. உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டர் ஐடி இருக்கா? எதுவா இருந்தா அதெல்லாம் ஓட்டு போடலாம், அதெல்லாம் எலெக்ஷன்ல நிக்கலாம். இப்போ கனடால இருக்கிறவங்க வந்து ஓட்டு போடும்போது கேரளால இருக்கிறவங்க ஓட்டு போட முடியாது. நான் பண்ண தப்பு தான், நாங்க பண்ண தப்பு தான். புரியுது தம்பி, ஆனா நீ மட்டும் கேட்டா போதாது தம்பி. உங்க ஃபேன்ஸ் உனக்கு அறிவு இருக்கா? சரி, அப்போ ஒரு 1000 வாட்டி நோட் புக்ல சாரி 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 சாரின்னு எழுதிட்டு போட்டோ எடுத்து அனுப்புங்க. பண்ணிட்டு இருக்கிற தப்புக்கு எப்ப மன்னிப்பு கேப்பீங்க? தப்பு இல்ல ராணா, முதல்ல இப்ப நான் வாங்கினா அடுத்து இப்ப நீங்க வாங்க போய் பாத்துங்க. மன்னிப்பு கேட்கறவன் மனுஷன், மன்னிப்பு கொடுக்கறவன் பெரிய மனுஷன். தம்பி மனுஷனா இருக்கா போல. அதையும்ப்பா. இல்ல ஜிப்சி, நீ வேற கமலஹாசன் டயலாக் சொல்லி இன்னும் போதை இறக்கி விட்டீங்கன்னா கபிலன் இருந்தாலும் உங்களுக்கு வன்மம் ஜாஸ்திப்பா. தம்பி எப்படி நான் சாரி சொல்லுது கொஞ்சம் கேட்கலாம்ல? இல்ல அவரை 1000 டைம்ஸ் இம்போசிஷன் சொன்னாங்க நோட் புக்ல சாரி சாரி அப்படின்னு. அப்பதான் நாங்க ஒத்துப்போம். இல்லைங்க நான் கண்மூடித்தனமா என் தம்பிக்கு சப்போர்ட் பண்ண போறேங்க. இந்த நிமிஷத்துல நான் முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலி வைப்பரை கூட வச்சு உள்ள வச்சு செஞ்சிருக்கிறோம். இன்னும் சில பேரை கூட நம்ம வந்து உள்ள வச்சு செஞ்சிருக்கிறோம். ஆனா ஒரு தரமான சம்பவம், பேட்டை ஸ்டைல்ல சொன்னா தரமான சம்பவம் அப்படின்றது உண்மையிலே எனக்கு கர்வமா இருக்கு எனக்கு. சரி, வாட் எவர் இட் இஸ். கார்த்திக் தம்பி வீட்டுல தான் இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாளைக்கு பேசுவோமா தம்பி? அளவா சாப்பிடு. தளபதி இருப்பாரு, ஆனா தளபதி அரசியலுக்கு வர வரைக்கும் நீ இருப்பியான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. அதனால அளவா சாப்பிடு. பிரச்சாரம் பண்ணணும். எவ்வளவு வேலை இருக்கு. இப்படி irresponsible-ஆ குடிச்சிட்டு இருக்கீங்க. என் தலைவன் சொன்னாப்புல அளவா சாப்பிடுங்க, அளவுக்கு அதிகம் மீறினா எதுவா இருந்தாலும் உடம்ப காலி பண்ணிடும். அதனால கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க எதுவா இருந்தாலும். ஓகேவா? நடுவுல யாரோ சொன்னாங்க பிரச்சாரம் பண்ணணும்னு, அதுக்கு மட்டும் சாரி கேட்டு பிடிக்கணும். கார்த்தி உண்மையா சொல்றேன், அவரு சொல்றது உண்மைதான். அந்த 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 குடிய பத்தி, அதாவது அளவுக்கு மீறி குடிச்சா அப்புறம் கிட்னி எல்லாம் அப்புறம் போயிடும், வாய் விட்டு அழுதுரும். அவ்வளவுதான் தம்பி.
அவரு எனக்கு தெரிஞ்சு அவர் தான் கரெக்டா சொல்ல முடியும். ஏன்னா அவர் அனுபவப்பட்டு அவர் சொல்றாரு, தம்பி நீங்க வந்து இந்த மாஸ்டர் படத்துல பார்த்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரிலாம் உட்காந்து சாப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா தம்பி நாளைக்கு ஓட்டு போறதுக்கு ஒரு ஓட்டு இல்லாம போயிடும் தம்பி, பாத்துக்க. அப்படி ஃப்ரெஷ்ஷா எல்லாம் வர முடியாது மாஸ்டர் படத்துல 2வது ஹாஃப்ல வந்த மாதிரி. சரியா? அது சும்மா கிளாஸ் தான் அதெல்லாம். உண்மையாலுமே குடிச்சா அந்த பையன் அப்படி ஆல்ரெடி எப்படி ஏறி ஆகுது நம்ம சொல்றதெல்லாம் ஏறாது ராணா, விடுங்க ராணா. தம்பி கார்த்தி போய் படுக்கிறியா, வீட்டுலதான் இருக்கிறியா? இல்லடா நம்ம குவிட் பண்ணுடான்னு சேவ் எல்லாம் பண்ணிட்டு வந்தா அந்த மாதிரி மாறிடலாம். யாராவது லேட்டா வந்தீங்கன்னா இந்த ஸ்பேஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கணும்னா இது ரெக்கார்ட் ஸ்பேஸ். நீங்க எந்த டைம்ல இருந்து முழுசா கேளுங்க, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும், அது மட்டும் சொல்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க. 9லேருந்து 9:30 ஆமா 9:30லேருந்து 11 மணி வரைக்கும் இருக்கிற கண்டென்ட்டை விட்டுறாதீங்க, நல்லா இருக்கும். ஏதாவது கடன் தொல்லை இருக்கு இல்ல வீட்டுல ஏதாவது குடும்ப பிரச்சனை அந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஸ்பேஸை கேளுங்க. 9:30லேருந்து டைம் சொல்றேன், டைம் 9:30லேருந்து 11:30 வரைக்கும் இருக்கிற ஸ்பேஸ் அந்த டைம் டியூரேஷன் கேளுங்க. கண்டென்ட் உங்களுக்கு இருக்கு. ரஜினிகாவில் கேளுங்களா, காரணத்தோட தான் சொல்றேன், நீ கேட்டு பாருங்க, கண்டென்ட் அவ்வளோ கண்டென்ட் இருக்கு, பாத்துங்க. டேய் கபிலா, ஒரு கிளீன் கொஸ்டின் சத்தியமா சொல்றேன், நீ வந்து மத்தவங்களோட கேடு கெட்ட ரஜினி ஃபேன்டா. அவங்க வந்து எவ்வளவு ரஜினி ஃபேன்ஸ்ரா, சீரியஸா சொல்றேன், எவ்வளவு ரஜினி ஃபேன்ஸ்ரா, சீரியஸா சொல்றேன், சொல்றா. ஒரு இது வந்து கபிலன் வேஸ்ட்ரா நீ, என்னடா நீ இப்படி பண்ணிட்ட? ஏய் யாரா அவன் போற போக்குல வாடா போனா டேய், அவ்வளவுதான் புரிஞ்சிருச்சா? இரு உன் நம்பருக்கு காலையில நாளைல ஒன்னு வாட்ஸ்அப்ல ஒண்ணு வரும், எடுத்து வச்சுக்கோ. என்னெல்லாம் சந்தேகப்பட்டீங்களே. தளபதி விஜய் வந்து அடிச்சு நொறுக்கிட்டான் பாத்தல, நீங்க எவ்வளவு அடிச்சீங்க? 500 கோடியா? 550 குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்பா உட்கார வைங்க. 500 கோடி இருங்க 500 கோடி எப்ப ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஏய் கார்த்தி, என்ன எப்ப தளபதி வந்து 500 கோடி அடிச்சு நொறுக்குனாரு? அந்த பாக்ஸ் ஆபீஸ் உடைச்சிட்டு ஆமா நீங்க கொண்டதா நாங்க அடிச்சோம். சொல்லு எங்க அடிச்சீங்க 500 கோடி எப்ப அடிச்சீங்க? டேய் நீ இதெல்லாம் அடிச்ச? நான் 500 கோடி அடிச்சேனா? கபிலன் பிரதா அடுத்த ஹீரோ. அவனுக்கு படமே தெரியல, நீங்க அடிச்சீங்கல்ல இதுல விஜய் தானே? ஆமா என்ன பண்றது, படம் சூஸ் பண்ணி ஒழுங்கா படம் நடிச்சா 500 கோடி அடிக்கலாம். ஆமா அந்த படத்தை நாங்க அடிச்சோம்டா. அந்த படத்தை நீங்க அடிச்சீங்களா? அப்ப அண்ணனை யார் அடிச்சது? அடே அதுக்கப்புறம் தானடா டைரக்டருக்கு மியூசிக் டைரக்டருக்குலாம் கார் வாங்கி கொடுத்தாங்க ப்ராஃபிட்ல. உங்க பிடிச்ச வாங்கி கொடுத்தாராடா? ஹெலிகாப்டர் டபுள்டா ஹெலிகாப்டர் எங்கடா? டேய் நீதான் 500 கோடிக்கு மேல அடிச்சிட்டல, சாரி ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்க வேண்டியதுன்னா ஏன் வாங்கி கொடுக்கல? சொல்டா. டேய் நீங்க அடிச்ச படம் வந்து என்ன படம் தெரியுமா? அது உங்களுக்கே தெரியும். நான் அதாவது வந்து எங்க படத்தை டேய் உங்க படம் ப்ராஃபிட் தானடா, ஏன்டா ஹெலிகாப்டர் வாங்கி தர? படம் பேசவா? ஏன்டா அவங்க அப்பா வந்து பாடுறாரு? நான் சைலண்டா இருக்கேன், ஏன்னா அவமானப்படுத்தணும் கூட கூடாது ஒரு பர்சனா சொல்றா. என்னடா ஏன்டா இப்ப எஸ்எஸ்சி அழ வச்சீங்க? எஸ்எஸ்சி ஏன்டா அழ வச்சீங்க? அப்பாவை ஏன்டா அழ வச்சீங்க? அந்த மனுஷனை ஏன்டா அழ வச்சீங்க? டேய் சொல்டா, அது எஸ்எஸ்சி மனுஷனை ஏன்டா அழ வச்சீங்க? அந்த மனுஷன் செகண்ட் ஹாஃப் மாத்துன்னு சொன்னார்ல, ஏன்டா அழ வச்சீங்க? சொல்லு, யாரா இருந்தா உனக்கு என்னடா சொல்டா. டேய் எஸ்எஸ்சி மனுஷன் மைக்க பிடிச்சு அழுதாரேடா. இப்போ லியோ செகண்ட் ஹாஃப் சொதப்பிச்சுன்னு ஏன்டா அழுதாரு அந்த மனுஷன்? லோகேஷ் அண்ணா அழுதாரேடா செகண்ட் ஹாஃப் முடியலனாலன்னு ஏன்டா அழுதாரு? சொல்லுடா. தமிழ்நாட்டுல எப்படா 30,000 தியேட்டர் எப்படா வந்துச்சு? சொல்லுடா. கேள்வியில கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி பதில் சொல்லுவான்? ஏதாவது மூச்சு விடுங்க. இல்லடா 500 கோடி 1000 கோடி அடிச்சிட்டீங்களடா, அப்புறம் எதுக்குடா திருப்பி உங்களோட கம்மியா? இல்ல வார்த்தை வந்துரும். ஆக்சுவலா வந்து வார்த்தை சொல்லுடா, பரவாயில்லடா சொல்லுடா, ரெக்கார்டிங் ஸ்பேஸ் சொல்லுடா, என்னடா பேசுடா. ஏய் எல்லாமே ரெக்கார்டிங் தானே இருக்கு. நம்பர் 1 விஜய் தளபதி ஆல்ரெடி இவனை அடிச்சு நொறுக்கிட்டா. அப்படி
யார் இதுக்கு அதை டவுட் அடிச்சாரு? வரும் உனக்கு. யார் நீ அடிச்சாரு? வேற தலைக்கு ஒழுங்கா முதல்ல டை அடிக்க சொல்லுடா. அதுவே விக்கு. சரி சொல்லு, உனக்கு என்ன டவுட் கேளு. நான் தான் சொல்லுடா, எதுக்கு எஸ்எஸ்சி ஆள வச்சீங்க சொல்லுடா. அவங்க அப்பா எதுக்குடா ஆள வச்சீங்க? புரியல. விஜயோட அப்பா தெரியுமாடா? விஜயோட அப்பா நம்பர் 1 விஜய் தளபதி தான். அதுக்கு மேல உனக்கு ப்ரூஃப் வேணுமா? நம்பர் 1 வந்து லெஜெண்ட் சரவணா தான்டா பைத்தியக்காரா. என்ன ஜட்டிக்கா? டேய் லெஜெண்ட் சரவணா தான். டேய் லெஜெண்ட் சரவணா தான் நம்பர் 1. அங்கயா கேட்டம். அடுத்து பேசு. டேய் லெஜெண்ட் சரவணா தெரியுமாடா உனக்கு? எனக்கு தெரியாதா, சொல்றா. அவர் தான்டா நம்பர் 1. தெரியுமா உனக்கு? லெஜெண்ட் சரவணா. அட லெஜெண்ட் சரவணா அதை விட்டுரு இங்க பத்தி பேசு. டேய் அவரே பரவாயில்லடா உங்க அண்ணனுக்கு. நீ வேற பைத்தியக்காரா. அத விடுற லூசுக்கு, அத விட்டு இங்க பேசு. டேய் விட முடியாது. அட லூசு, அத விடுறா. அட முடியாதுடா. அதவனா விட்டுரு. இங்க பேசு. மார்க்கெட் பத்தி பேசுற லூசுக்கு அதெல்லாம் முடியாது. நீ மார்க்கெட் பத்தி பேசு. டேய் மார்க்கெட் இருக்குல்ல, மார்க்கெட் பத்தி பேசு. அறிவு புண்டை அத அங்க இறக்கு. கோயம்பேடு மார்க்கெட் பேசலாமா இல்ல எம்ஜிஆர் மார்க்கெட் பேசுவோமா? இல்ல தளபதி விஜய் வந்து இதுவும் மார்க்கெட்டா இருக்கு. தளபதி விஜய் ரஜினிகாந்த் மார்க்கெட்டா இருக்கு. இரு, தளபதி விஜய் ரஜினிகாந்த் மார்க்கெட்டா இருக்கு. அந்த அவனிவன் படத்துல அம்பிகா டைலாக் சொல்லுவாங்க, அவனுக்கு எல்லாம் அத புடிச்சு ஒண்ணுக்கு அடிக்க தெரியாதான் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. உனக்கு மார்க்கெட் புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? டேய் நீ ட்ரேடிங் பண்றியாடா? எந்த மார்க்கெட் பேசுற? எந்த மார்க்கெட் பேசுற? காய்கறி மார்க்கெட் பேசுறியா இல்ல ட்ரேட் மார்க்கெட்ல பேசுறியா? இருக்கு எனக்கு தெரியாது, நீ சொல்லு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எப்பா இவன் வேற எங்க பேசிட்டு உங்களுக்குப்பா? நான் தனியா பேசிட்டு வருவேன் மார்க்கெட்ல. எதுக்கு டச்சப்பா? நீ நான் வரேன். ஐ மீட்டிங். உனக்கு எடுக்க டச்சப்பாடா வரேன்ட்டு எப்ப மீட்டிங்ல இது ரொம்ப போயிட்டு இருக்கு. நம்ம கேக்குற கேள்விக்கு அங்க கேட்ட கேள்விக்கு பதில். டேய் நீ தனியாவே பேசிட்டு இருக்க. நம்மளேமா நானும் தனியா பேசிட்டு இருக்கேன். தளபதி விஜயோட மார்க்கெட் இல்ல தளபதி விஜய் கூட ஐ அம் வெயிட்டிங் நீ ஒரு வாட்டி சொன்னது இல்ல. விஜய் கூட ஐ அம் வெயிட்டிங் நீ ஒரு வாட்டி சொன்னது இல்ல. நீதான் சொல்லிட்டு இருக்க. ஐ அம் வெயிட்டிங் சொல்டா. கபிலா ரொம்ப பாவமா இருக்கு கபிலா. யாருக்கெல்லாம் பழகணுமோ வந்து பழகிட்டு போங்க. நான் சொல்றது இல்ல சொல்றேன். எனக்கு காதல் பரத்தை பார்த்த மாதிரியே இருக்குப்பா. இல்ல கார்த்திக் விஜய் சுந்தர் தான் நம்பர் 1 பார்த்தேன். இவரை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க கபிலா. நம்பர் 1 இவதான். டேய் யாரா ஜிப்சி? அவன் அவன் கூட கார்த்திக் டவுட் இருக்கு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நான் கேட்கலாம். சொல்லுங்க நான் வெயிட்டிங். சொல்டா ஜிப்சி ஒரே நிமிஷம். இல்லடா இவன் நான் சொல்லலாம். கார்த்திக் ஒரே நிமிஷம். கார்த்திக் எனக்கு என்னமோ உங்க அண்ணன் வந்துட்டு லோக்கி கிட்ட லியோ 2ன்னு போய் நின்னா அவன் அடிப்பான். லியோ 2 நடக்க போறதுல உங்களுக்கே தெரியும். நான் விட்டுருங்கண்ணா. லியோ 2ன்னு போனா லோக்கி அடிப்பான்ல. நான் சொல்றேன் அடிக்கணும்ன்றத எங்கள சொல்லுங்க. நான் கேட்டுறேன், நான் ஃபுல்லா கேட்டுறேன். லியோ 2ன்னு போய் நின்னா மாசம் நோ அடிச்சாரல என்ன வெயிட்டிங். நீ வெயிட்டிங் தான் தம்பி. நான் கேக்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேசுறேன். லோக்கி கிட்ட லியோ 2ன்னு போய் நின்னா அவன் அடிப்பான்ல. நான் சொல்ற மாதிரி நடின்னு அந்த அடிக்கு பயந்துதான் உங்க அண்ணன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சானோன்னு எனக்கு டவுட் இருக்கு. அது உண்மையா? இது உங்களை கற்பனா? நீங்களே காமெடியா கற்பனா? நான் என்ன பண்ண முடியுதுன்னா நீங்களே கற்பனை. அது நம்பி ஆனா உங்களோட கற்பனா நாங்க எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் இட்ஸ் பிளடி ஜோக்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப விஜய் அரசியலுக்கு வந்தா எவ்வளவு நஷ்டம் வரும்னு சொன்னாங்களே, எவ்வளவு நஷ்டம் வரும் சினிமாவுக்கு? விஜய் அரசியலுக்கு வந்துட்டா சினிமாக்கு எவ்வளவு நஷ்டம் வரும்? இட்ஸ் பிளடி ஜோக்னா. அடிவாங்க போற கிட்லி bloody sweet very bloody joke.
அப்ப விஜய் அரசியலுக்கு வந்தா சினிமாக்கு நஷ்டம் எல்லாம் கிடையாதா கார்த்தி? இல்ல இல்ல நான் அவரை பார்த்து நீங்க யாரும் அவரு மட்டும் பேசுறான். இல்ல இல்ல இவரு கிங்ஸ்லி ப்ரோ. ஓகே ஃபைன். கிங்ஸ்லி ப்ரோ நீங்க கேளுங்க ப்ரோ. நாங்க சாரி தான் கேக்குறோம்ல. நாங்க சாரி கேக்குறோம்ல 500 கோடி எடுத்து கொடு. ஆனா இவன் எப்படி பண்ணா நீங்க பாருங்க ப்ரோ. நான் சாரி கேட்டு வந்தார்ல அவரு எப்படி பிஹேவ் பண்ணா நீங்க பாருங்க. நான் வந்தேன்ல. சொல்லுங்க சொல்லுங்க. கார்த்திக் ஒண்ணுமே இல்ல. இப்ப ஐ அம் சாரி ரஜினி ஃபேன்ஸ். நான் வந்தேன் ப்ரோ சாரி கேட்டேன். ஆனா அவரு எப்படி பிஹேவ் பண்ணா நீங்க பாருங்க. இல்ல 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 அது இல்ல. சாரி கேட்டோம்ல எவ்வளவு சாரி கேட்டோம். இல்ல கார்த்திக் அது இல்ல. இந்தியா லெவல் ட்ரெண்டிங்ல ஐ அம் சாரி ரஜினி அப்படின்னு மட்டும் நீங்க எல்லாரும் டேக் போடுங்க. சரி ட்ரெண்ட் பண்ணவா? ட்ரெண்ட் பண்ணா ஓகே உங்களுக்கு? நீங்க போட்டுட்டு நீங்க போடுவீங்க. நீங்க போடுவீங்கல்ல. நீங்க இந்தியா ட்ரெண்டிங் பண்ணுங்க. ட்ரெண்டிங் ரஜினினா அப்படி உங்களுக்கு வேணுமா? ஐ அம் சாரி ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்பனா எக்ஸ்பைரா பேசணும். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க அவங்க கிட்ட பண்ணிடுவாங்க. நீங்க வந்துட்டு விழுப்புரம் ஆபீஸ்ல போய் டிஸ்கஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு இல்ல நான் வந்து இங்க தனியா சொல்லுங்க. பனையூர் ஆபீஸ் பனையூர் பிரியாணி ஃபேன். பனையூர் பிரியாணி சாப்பிட்டு இல்ல பாத்தீங்க எவ்வளவு என்ன அசிங்கப்படுத்துறாங்கன்னா சரி அத உடனே ஓகே கார்த்திக் சாரி அவங்க எல்லாரும் இல்ல நான் இங்க தனியா தான் இருக்கேன். இந்தியா ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற ரைட் பண்றேன்னா இல்ல அவர்ட்ட ரீச் போனோம்ல. சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ஓகே நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் இந்தியா ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் அதை அப்படியே எடுத்துட்டு விஜய் கிட்ட போங்க. விஜயும் ஒரு ட்வீட் போட சொல்லுங்க. இல்ல ஒரு வீடியோ போட சொல்லுங்க. ஓகே ஓகே நான் என்ன சொல்றது இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? நாங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டோம். நீங்க வந்து நாங்க போட்ட எஃபர்ட்ஸ் மதிக்கவே இல்லை. கார்த்திக் ஆரம்பிச்சவங்க தானே பண்ணணும். இல்லண்ணா நாங்க இல்லண்ணா கண்டிப்பா நீங்க பண்ணீங்கன்னா நாங்க we are waiting. இல்லண்ணா நீங்க மதிக்கவே இல்லைண்ணா. நீங்க சத்தியமும் மதிக்கலண்ணா. அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு திருப்பி ஃபேக் ப்ரொஃபைல்னு அவங்களுக்கு தெரியும். எவ்வளவு ஃபேக் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கண்ணா. இல்லண்ணா நீங்க மதிக்கவே இல்லைண்ணா. எங்களை நீங்க மதிக்கவே இல்லை. ஆக்சுவலி நாங்க அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணோம் உங்களை. கார்த்திக் நீங்க எங்களை மதிக்க வேணாம் கார்த்திக். நீங்க தலைவரை மதிங்க. நீங்க தலைவரை மதிச்சு ஐ எம் சாரி. அண்ணா நானே அண்ணா ஒரு படம் இருக்கு தெரியுமா அண்ணாமலைனா பார்த்து சித்துருவனா. என்ன ஒரு படம்னா அதெல்லாம் லைஃப் டைம்ல அல்டிமேட் படம் தான். சரி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அண்ணாமலை நல்ல படம் எல்லாருக்கும் தெரியும். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பேசிதானப்பா விஜயே அரசியலுக்கு வந்தாரு, சினிமாக்கு வந்தாரு. அதெல்லாம் அண்ணாமலை தம்பியாடா அது. அண்ணாமலை தம்பி அந்த ஒரு படம் பார்த்தது. அண்ணாமலை படம் பார்த்தா விஜய் வந்து சொல்லியாச்சு. இதுக்கு மேல என்ன? விஜய் சொல்லலையா? சொன்னாரா சொல்லலையா? சொல்லியாச்சு. பாரதியாரா பாரதிதாசனா? நாங்க சாரி தானே கேக்குறோம். இன்னைக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஹெல்ப் பண்ணுமா? யார் ஹெல்ப் பண்ணணும்? கபிலா ஹெல்ப் பண்ணுமா? இல்ல ரஜினி ரசிகர் ஹெல்ப்? யார் ஹெல்ப் பண்ணும்? ரஜினி ரசிகர் ஹெல்ப் பண்ணுமா விஜய் பாலிடிக்ஸ்க்கு? தப்பு பண்ணா சாரி தான் கேக்குறோம். அதுதான் இன்னைக்கு நீ கேக்குறிய தம்பி. ஆனா உன் கூட இருக்கிறவங்க கேட்க மாட்டான் தம்பி. அதை பண்ண மாட்டாங்களே. பட் அது ஏன் பண்ண மாட்டாங்க? ஒன்ன மாதிரி தானே அவங்களும் விஜய் ரசிகர்கள். அப்ப விஜய் மேல அன்பு இருந்து அவங்களும் மன்னிப்பு கேட்பாங்க. அப்படி பண்ண முடியாதுல்ல. தட்ஸ் பேசிக் ராங்லி இல்ல. அது தப்பான விஷயம். எல்லாருக்கும் நம்ம போயிட்டு பண்ண முடியாது. தப்பு பண்ணவன் மன்னிப்பு கேட்கறது என்னப்பா இருக்கு? தப்பு இல்லையாப்பா? அப்ப நீ பண்ண தப்பு அதான் கேட்கவா கேள்வி? அவன் கேட்க சொல்ல நான் கேட்கிறேன். எங்களுக்கு தான் ஓட்டு வேண்டாமே, உனக்கு தானே ஓட்டு வேணும். கிங்ஸ்லி விஜய் பத்தி நீங்க என்ன பேசுறீங்கன்னா பேசவா? இப்போ பேசவா? கிங்ஸ்லி என்ன பேசினாப்ல? நீ சொல்லு. அவரு பண்ணிருக்காரு. நீ சொல்லு. என்ன பேசினா கிங்ஸ்லி? சொல்லு. நீ சொல்லு. எனக்கு தெரியாது. கிங்ஸ்லி பண்ணவே இல்லடா. சொல்லுங்க கார்த்திக். அது தப்புனா இது தப்பு தானடா. ஆமா அது தப்புனா இது தப்பு. அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். அப்படிதானே கார்த்திக்? நான் வந்து சொல்றேன். நீயும் தப்பு தானே பண்ணிருக்க. அப்போ விஜய் பத்தி இவ்வளவு தப்பு பேசிருக்கா?
அதுதான் என்ன தப்புன்னு சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் டீசெண்டா தான் பிஹேவ் பண்றாங்க. பட் இட்ஸ் ஃபைன். எங்க ஆட்கள் ரொம்ப ஓவரா அடிப்பானுங்க. பட் நாங்க கார்த்திக் சாரி கேக்குறோம். இதையே நீங்க அவங்க நாளைக்கு அடிச்சா ஐ டோன்ட் கேர், நாங்க புதைச்சிருவோம். சாரி ஃபார் தட். சாரி கேக்குறோம்ல. சாரி நீங்க அதே மாதிரி சாரி கேளுங்க. நீ கேட்டா பத்தாது, கூட இருக்கிறவங்க எல்லாம் கேட்கணும்ல. பாத்தியா பாத்தியா ப்ரோ கார்த்திக் ப்ரோ புரியுதா உங்களுக்கு? கூட எக்ஸ்பைரி எல்லாம் சாரி கேட்க சொல்லுங்க. இந்தியா லெவல் ட்ரெண்டிங் பாட்லாம் யூஸ் பண்ணி இந்தியா லெவல் ட்ரெண்டிங்ல சாரி ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் அப்படின்னு போடுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். அண்ணா அது அவங்க ஒரிஜினல் ப்ரொஃபைல்னா நான் எப்படிதான் சாரி கேட்க சொல்றது? நீங்க இல்ல அதான் ப்ரோ, நீங்க சாரி கேட்டீங்க, ஓகே தேங்க்யூ. பட் அவங்க தான் ஒரு மெயினா ஓட்டு தப்பு இல்லன்னா பண்ணாங்க. கார்த்தி உன்னால முடியாது கிடையாது. ஒரு ஓட்டு இல்லன்னா தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாத்த முடியும்னா உன்னால மாத்த முடியாதா என்ன? ஒரு ஓட்டுல தான் அவர் டைலாக் சொல்றாரு. இல்ல பிரச்சனை எப்படி முடிக்கிறேன்னு யோசிக்கிறேன். நீங்க எப்படி அதுதான் சொல்றேன், உன்னால முடியும் கார்த்தி. நீ போயிட்டு நாளைக்கு அவனுக்கு சட்டையை பிடிச்சி ஏன்டா மன்னிப்பு கேட்க மாட்டீங்க, நான் மன்னிப்பு கேட்டேன் தைரியமா தளபதி ரசிங்க, நான் மன்னிப்பு கேட்டேன், நீங்களாம் ஏன்டா மன்னிப்பு கேட்க மாட்டீங்க, ஓப்பனா கதையை பிடிச்சி கேளு நீ போயிட்டு. ஆனா நீங்க பிரச்சனை எப்படி முடிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்க, பிரச்சனை எப்படி நீங்க வளர்க்கறதுன்னு யோசிக்கிறீங்க. இல்லையா மன்னிப்பு கேட்கறது எப்படியா வளர்க்கறது தீர்வா? ஐயா ஐயா நம்ம இப்போ எப்படி பேசிட்டு இருக்கோம், எந்த ஜோன்ல இருக்கோம்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன காமெடியா இல்ல சீரியஸா என்ன, இல்ல டார்க் காமெடியா? அதே டவுட் தாங்க எனக்கும். அதே டவுட் தான் எனக்கும். எனக்கு புரியல. சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா யூட்டர்ன் எடுத்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு, அதனால கேக்குறேன். இது வந்து நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். நான் ஒண்ணு சொல்லிடுறேன் கார்த்தி, இதுக்கு முன்னாடி பண்ண தப்புக்கெல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல. ஆமா. இன்னைக்கு நேத்து பண்ண தப்புக்கு யார் மன்னிப்பு கேட்பா? இனிமே நடக்க போற தப்புக்கு எப்படி மன்னிப்பு கேட்பாங்க அப்படிங்கறது மாதிரி ஆயிட்டு கேட்டாருன்னா அவர் என்ன சொல்றதை கேளுங்க. இந்த ராம்குமார் முதல்ல இந்த பக்கம் வாய வைக்காம இருக்கணும், சரிங்களா? சரிங்களா, அவரு அதை நிறுத்தினா இங்க இந்த கபிலன், பாவப்பட்ட கபிலன், சரிங்களா, ஒரு ப்ரொஃபைல் ட்விட்டர்ல ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் கிடையாது ரஜினிக்கு, சரிங்களா? ரஜினிக்கு ஸ்போக்ஸ் பர்சனா நிறைய பேர் இருந்திருக்காங்க. தீபக் விக்ரம் இருந்திருக்காரு, சத்யன் ராம் சார் கொஞ்ச நேரம் தள்ளியே வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் தீபக் விக்ரம் ஒரு லெஜிட்டான ஸ்பீக்கர்னா அவர்தான். அவரு வந்து விஜய வந்து எங்கேயாவது நீங்க பேசுறீங்களா? இது ஐயோ நான் தான் பேசிட்டு இருக்கேன். ரெஸ்பெக்ட் அவர் பேசுறது ரெஸ்பெக்ட் சொல்லுங்க. என்னைய திட்டிட்டான்டா. சொல்லுங்க. ப்ரோ கார்த்திக் அந்த சர்க்கார் டயலாக் தெரியுமா? வெட்டிட்டு என்ன பேசு டயலாக் ராணா ப்ரோ, இப்ப பேசுங்க. அதான் நீங்க ரொம்ப நடுல போனீங்களே, பேசுங்க. உங்களெல்லாம் ஆளுன்னு மதிச்சு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம் கார்த்தி. சத்தியமா சொல்றேன். தப்பு பண்ணிட்டோம் சாரின்னு சொல்லிட்டேன்னா சரி நீங்க நாளைக்கு வாங்க, நாளைக்கு ஆரம்பிப்போம் முதல்ல இருந்து. மறுபடியுமா ப்ரோ கார்த்திக்? இல்ல கார்த்திக், நீங்க லால் சலாம் பாத்துட்டு லால் சலாம் படம் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? இல்ல நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன். இங்க தளபதி கட்சி தான் நான் வெயிட்டிங். நான் எதுக்கு நான் விதை பண்ண போறேன்? அதானே கோட்டு படத்துக்கு மட்டும் என்ன புக் பண்ண போறோம்? என்ன கருத்து? கோட்டு கோட்டுன்னு சொன்னா சிரிக்கிற பிரியாணியா? கார்த்தி எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல உட்கார வச்சாலும் ஒண்ணு சொல்லுவாங்க, அது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதுதான் திருப்பி சொல்றேன், உங்ககிட்ட கட்சி இருக்கிறது அவனை பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா. அதுதான் கர்ச்சீஃபா என்ன சொன்னீங்க? என்ன கர்ச்சீஃப் நீங்க? ஓ அது ஒழுங்கா ஒண்ணு சொன்னா கூட நாங்க தப்பு பண்ணல. தப்பு பண்றது உங்க ஆளுதான் சொல்றோம். உங்க ஆளுங்க தான். நாங்க தப்பே பண்ணல. நாங்களாம் காந்தியோட பேர, மதர் தெரேசாவோட பேரங்க. கரெக்டா கார்த்தி? ராம்குமார் இல்ல, ராம்குமார் நம்ம ஆளு. நான் வேணா விஜயோட செய்தி தொடர்பாளர் பேச்சாளரா வரட்டுமா? சரி கார்த்தி, நான் வேணா விஜய் இப்ப உங்க கட்சியோட செய்தி தொடர்பாளர் பேச்சாளரா நான் வரட்டுமா? டிவிக்கு சேர்த்துக்கோங்க.
கபிலன் bro. அவர் போயிருக்காரு, வர ஐ அம் வெயிட்டிங்னு போயிருக்காரு, வருவாரு, வெயிட் பண்ணுங்க. கார்த்திக், we are also waiting. கார்த்திக், உங்க அண்ணா அப்பாலஜி கேட்கணும். கார்த்தி, கபிலன் வரட்டுமா? விஜய் கட்சியோட செய்தி தொடர்பாளர் பேச்சாளரா, ஊடக பேச்சாளரா? இந்த லால் வெயிட்டிங்னு மாத்திருங்க டைட்டில் முதல்ல. இல்ல டைட்டிலா இருக்கட்டும், இது இருக்கட்டும், பேசிக் ஒரு அறிவு இருக்கா உனக்கு? உங்களுக்கு தான் கேக்குறாப்புல ராணா. யார கேக்குற? உங்க மேல இருக்கிற வன்மத்தை என் மேல திருப்பி விடாதீங்க கபிலன். கேட்கவே மாட்டாரு. இருக்கா உனக்கு? இருந்தா காய்களை கூட அவனுக்கு அவன் கேக்குறான்ல கொடு. இதோட அழுத்தி 50 என்னோட வயசு 26. 23 சொன்னேன். ஏன்டா போய் சொல்ற? 33 சொன்னா ஜிப்சி. அதுக்கப்புறம் இறக்கி 23 மாத்திட்டாங்க. நாங்களே ப்ரோ. இல்ல இப்ப குடுத்து ஏஜ் ரிவர்ஸ்ல போற மாதிரி உனக்கு ஏஜ் ரிவர்ஸ்ல போகுமா கார்த்தி? சொல்டா. டேய் நீ கேக்குறீங்களோ பதில் சொல்ல மாட்டற. டேய் கபிலா, முடிஞ்ச கொஞ்சம் அறிவை கொடுத்து ஒரு அண்ணா வாங்கிட்டு சொல்லிருக்காரு. குடுடா. ஆனா ஒண்ணுயா, இன்னைக்கு எல்லாரும் அவங்க ஆசையை தீர்த்து ஆனா இந்த பாஷா பாய்க்கு நாளைக்கு இருக்குடி. பாஷா பாய் உனக்கு இருக்குடி நாளைக்கு. உனக்கு இருக்குடா. 5 கிலோ வன்மத்தை இறக்குனாரு போரு அரவிந்த். சூப்பர் போ. அத மட்டும் மறக்கவே முடியாது. கபிலோட கண்டென்ட் ஆக்கிட்ட. இங்க பாரு கார்த்தி, நான் வேணா ஒண்ணு பண்றேன். நான் உங்க ஆளு மன்னிப்பு கேட்டாப்லன்னா பதிலுக்கு நான் மன்னிப்பா போட்டு கேட்டு நான் பிராயச்சித்தமா உங்க கட்சிக்கு பேச்சாளரா வரட்டுமா? எங்கால ஒருத்தர் சைடுன்னு ஒருத்தர் இருக்காரு, இறக்கவா? அவரு யாரு அவரு? பெட்ரோல் சைக்கோவா? சைடு ஒருத்தர் இருக்கு, அப்படி சைட் துபாய் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சைடுனா புரியல. பேரா பேச்சு வீச்சு. சரி வாடம் விட்டுரு. வீச்சு நல்லா போடுவாரா? எப்பா எனக்கு 2 வீச்சுப்பா, எனக்கு 2 வீச்சு. 2 வீச்சு போகும். நினைக்கிறேன் விட்டுரு. எனக்கு ஒரு மொட்டை வீச்சுப்பா. யாருப்பா இறக்கவா? இறக்கு 2 4 வீச்சு மொத்தம் 4. வேற யாருக்கா வீச்சு வேணுமா? முட்டை வீச்சு வேணுமா? பெட்ரோல் சைக்கிள் இறக்குறியா? அந்த போக்கிரி பெட்ரோல் சைக்கிள் இறக்குறியா? அடிச்சு நொறுகிடுவோம்டா. 10 நிமிஷம் நொறுகிடுவோம்டா. அவன் நொறுகுறா பாப்போண்டா. வாண்டா பாப்போண்டா. கார்த்திக், நம்ம ஏன் வந்துட்டு விஜய்க்கு பதிலா வந்துட்டு சையத சிஎம் ஆக்க கூடாது? ஓவரா பேசுறானா? ரோட்ல அவன் நான் லாஜிக்கலா பேசிட்டு இருக்கேன். ஆல்ரெடி புசி தான் காம்படிஷன்ல இருக்காரு. யாரு சையத் அதெல்லாம்? கபிலனை பத்தி தெரியுமா? கார்த்தி, கபிலனை பத்தி தெரியுமா? நீ ஒரு முட்டை வச்சு தான் போடுவேன். அவன் ஆளு 10 பரோட்டாவே போடுவான் பாத்துக்க. கார்த்திக், டெய்லி இப்படிதான் இருப்பீங்களா இல்ல இன்னைக்கு மட்டும் தான் இப்படியா? இல்ல இன்னைக்குதான் என் ஸ்பேஸ் இன்னைக்குதான் போட்டாங்கன்னு அப்படி நல்ல ஃபியூரஸ்டேஷன் அப்படியே ஒரு வீச்சு. அதான் சொன்னப்பல வீச்சு, பயங்கரமான வீச்சு.